வணக்கம். இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. மாயக்கண்ணனின் மோகினி. எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் திவ்யா பரத். அத்தியாயம் 1. வானத்து விண்மீன்களுக்கு வண்ணம் பூசி சரம் சரமாய் கோர்த்து தொங்கவிட்டார் போல அந்த பெரிய கல்யாண மண்டபம் வண்ண வண்ண சீரியல் பல்புகளால் மின்னியது. மணமகள் அறையில் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தன் அலங்காரத்தை முழுவதுமாக பார்வையிட்டாள் யுவனிகா. பொன் நகைகளுடன் சேர்ந்து புது மஞ்சள் கயிறும் ஜொலித்து அவளை இன்று எவனோ ஒருவன் சிறைப்பிடித்து விட்டான் என்பதை பறைசாற்றின. கண்ணாடி வழியாக பொன் தாலியை பார்த்தவளுக்கு அதை கட்டியவனின் பிம்பம் அதில் தெரிய அவள் கன்னங்கள் சூடாகின. அதை கவனித்த மணப்பெண் தோழிகள், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குடி, அதுக்குள்ளே ரொம்ப வெக்கப்படாத, ராத்திரிக்கு கொஞ்சம் மிச்சவை என்று ஓட்ட, சி போங்கடி என்று மேலும் கன்னம் சிவந்தாள் யுவனிகா. இங்கே பாருங்கடி, இப்போவே நம்மளை போக சொல்கிறா, போகிற போக்க பார்த்தா நாளைக்கு நீங்களாம் யாருன்னு கேட்பா போல என்று ஒருத்தி கூற, இருக்காதா பின்ன, யுவனிகாவோட ஆள் சும்மா ஹீரோ மாதிரி செம்மையாக இருக்கான், நாம் யாராவது கரெக்ட் பண்ணிடுவோம்னு பயப்படுறா, அப்படித்தானே யுவா என்று மற்றொருத்தி கலாய்க்க, ரோஷம் கொண்டவளாக, ஆமாண்டி, நீங்கள் எல்லாம் மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் இண்டியா பாரு, அப்படியே உங்ககிட்ட எல்லாரும் மயங்கிடுவாங்க, என் சித்தார்த் என்னை தவிர வேற எந்த பெண்ணையும் வேறெடுத்து கூட பார்க்க மாட்டார் பாரு என்று காலையில் தாலி கட்டியவனுக்காக பரிந்து பேசினாள் யுவனிகா. பாத்தியாடி, இப்போவே புருஷனுக்கு வக்காலத்து வாங்குறா, இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை விட இன்னைக்கு காலையில் தாலி கட்டினவன் தான் உனக்கு முக்கியமாக போயிட்டானா என்று கேட்ட தோழியை சமாதானம் செய்வது போல, ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, அதுக்காக அவரை விட்டு கொடுக்க முடியுமா என்று யுவனிகா நாணத்துடன் கூறுவதை பார்த்து, சரி சரி ரொம்ப வைக்கப்படாத, உன் புருஷன் ஸ்ரீராமனா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நாளில் நாங்களே செக் பண்ணி சொல்கிறோம் என்று கூறி தோழிகள் அனைவரும் சிரித்தார்கள். அவர்கள் சிரித்து கொண்டிருக்கும் போதே கதவை திறந்து கொண்டே உள்ளே நுழைந்தார் யுவனிகாவின் அம்மா சந்தியா. என்ன யுவா, ரெடியா என்று கேட்டுக்கொண்டே தன் மகளின் அலங்காரத்தை பார்த்தவர் திருப்தியுடன் கைகளால் நெட்டி முறித்து திருஷ்டி கழித்தார். வாமா, வெளியே எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மாப்பிள்ளை ரொம்ப நேரமாக ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்காரு என்று கூறி அவளை கையோடு அழைத்து சென்றார். தோழிகள் புடை சூழ அந்த ஆடம்பரமான அலங்கார மேடையில் ஏறி சென்று அவன் அருகில், அவள் கணவன் சித்தார்த் அருகில் நின்றாள் யுவனிகா. அவளை பார்த்தவுடன் அவன் லேசாக புன்னகை செய்தான். அந்த புன்னகையில் யுவனிகாவின் நெஞ்சுக்குள் 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகை வெடித்து கொண்டு பறந்தன. வெக்கத்துடன் தலையை குனிந்து கொண்டாள் அவள். யார் யாரோ வந்தார்கள், என்னவோ பரிசுகள் தந்தார்கள். இருவரும் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தவாறு பரிசு பொருட்களை வாங்கி அடுக்கினார்கள். கொஞ்ச நேரத்தில் சித்தார்த்தின் மொபைல் போன் சினுங்கியது. அதை ஆன் செய்து சற்று தொலைவில் நின்று பேசினான் சித்தார்த். எதற்காக தள்ளி நின்று பேசுகிறான் என்று ஒரு நொடி தோன்றினாலும் அவன் போனில் சிரித்து சிரித்து பேசுவதைக் கண்டு, யாரோ திருமண வாழ்த்து கூறுகிறார்கள் போலும் என்று நினைத்து கொண்டாள் அவள். பேசி முடித்துவிட்டு மீண்டும் அவள் அருகில் வந்து நிற்கும் போதும் அதே வசீகர புன்னகை அவளிடம் வீசினான். அந்த வசீகர சிரிப்பில் மயங்கிதான் போனாள் அவள். தோழிகள் கூறியது அவளுக்கு நினைவு வந்தது. நிஜமாவே ஹீரோ மாதிரி தான் இருக்கான். அவள் கணவனின் அழகை நினைத்து சற்று பெருமையாக உணர்ந்தாள். அவளும் ஒன்றும் அழகில் அவனுக்கு சளைத்தவள் அல்ல, ஆனால் அவள் அழகை நினைத்து தனக்குத்தானே கர்வம் கொண்டவளும் அல்ல. ரிசப்ஷனும் மற்ற சடங்குகளும் முடிந்து மணமக்கள் வீட்டிற்கு அழைக்கப்பட்டனர். இன்று இரவு அவர்கள் இருவருக்கும் சாந்தி முகூர்த்தம். அதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக நடைபெற்றன. தலைக்கு மேல் தூக்கி போடப்பட்டிருந்த அலங்கார கொண்டையை அவிழ்த்து தளர்வாக பின்னி அதில் 4 முழம் மல்லிகைப்பூ சரத்தை சூட்டிவிட்டார் அவளது அம்மா சந்தியா. கனமாக இருந்த கல்யாண பட்டுப்புடவையை மாற்றிவிட்டு இரவு சடங்கிற்கு ஏற்றாற் போல மென்மையான சாஃப்ட் சில்க் ஒன்றை கட்டியிருந்தாள் யுவனிகா. இங்க பாருமா, மாப்பிள்ளையோட மனசு கோணாம நல்ல விதமா நடந்துக்கோ, இனிமே அவர் தான் உனக்கு எல்லாமே என்று கூறி சந்தியா பால் செம்பு ஒன்றை அவள் கையில் கொடுத்தவுடன் அவள் நாணம் கொண்டு முகம் சிவப்பதைக் கண்ட தோழிகள்
அனைவரும் வழக்கம் போல அவளை கிண்டல் செய்ய தொடங்கினார்கள். ஏண்டி யுவா, நான் எதுக்கும் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடவா என்ற சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்ட தோழியை பார்த்து, என்னடி சொல்ற என்று புரியாமல் கேட்டாள் யுவனிகா. ஆமாண்டி, நீ உள்ளே போன உடனே எப்படியோ மாப்பிள்ளை உன் அழகை பார்த்து மயங்கி விழுந்துருவாரு, அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல என்று கூற அனைவரும் கோரஸாக சிரித்தார்கள். போதும் போதும், வாயை முடுங்க, நல்ல நாள் அதுவுமா ஆம்புலன்ஸ் கேம்புலன்ஸ்னு பேசிட்டு இருக்கீங்க. சரி சரி வாங்கடியம்மா, நீங்களும் அவ கூடவே உள்ளே போயிடாதீங்க என்று கூறி மற்ற பெண்கள் அனைவரையும் இழுத்துச் சென்றார் சந்தியா. கதவின் அருகில் நின்றவளுக்கு லேசான பதற்றம். பால் செம்பை விழுந்து விடாமல் கெட்டியாக பிடித்து கொண்டாள். கதவை லேசாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். வாசனை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த பெரிய கட்டிலில் ஒய்யாரமாக கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஒரு கை தன் தலையை தாங்கி இருக்க, மறு கையால் தன் போனை காதுக்கு கொடுத்தபடி படுத்திருந்தான் சித்தார்த். ஏய் பூஜா, சாரி டார்லிங், நாளைக்கு உன் கூட தான் என்று சுவாரஸ்யமாக போனில் பேசிக்கொண்டிருந்தான் அவன். அவள் காதில் அந்த வார்த்தைகள் பட்டும் படாமலும் விழுந்தன. பூஜா என்ற பெயர் மட்டும் அழுத்தமாக பதிந்தது. அவள் உள்ளே வந்தது தெரியாமல் பேசிக்கொண்டு இருந்தவன் அவள் கதவை தாளிடும் சப்தம் கேட்டு, ஏய் ஐ வில் கால் யூ லேட்டர் என்று கூறி போனை வைத்தான். யுவனிகாவின் தோழிகள் கூறியது போல உண்மையாகவே அவளது அலங்காரத்தில் மயங்கிதான் போனான் சித்தார்த். வாவ், பியூட்டிஃபுல், மேரேஜ் சாரியை விட இந்த சாரியில் நீ ரொம்ப அழகா இருக்க என்று கூறி அவள் அருகில் வந்தான். யுவனிகாவின் இதய துடிப்பு அதிகமாகி அவளுக்கு வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது. அதை பார்த்தவன் ஏசியை திரும்பி பார்த்தவாறு, ஏசி 18 இருக்கு, அப்போ உனக்கு ஏன் இப்படி இருக்குது? ஓ, இந்த விஷயம் உனக்கு புதுசில்ல என்று கூறிக்கொண்டே பால் செம்பை வாங்கி டீப்பாய் மீது வைத்துவிட்டு அவளின் மிக அருகில் வந்தான் அவன். அவனுடைய அருகாமை தந்த நடுக்கத்தில் அவன் கூறிய வார்த்தைகளை அவள் மனது ஆராய மறந்தது. அவள் தலையில் சூடியிருந்த மல்லிகை பூவை முகர்ந்து கொண்டே அவள் கன்னத்தில் தன் கன்னத்தை வைத்து உரசினான் அவன். யுவனிகாவின் தேகம் முழுவதும் சூடாகியது. அவள் உடல் மேலும் நடுங்குவதை ரசித்தவன் அவளை தன்னோடு சேர்த்து இறுக அணைத்தான். இன்பப் பரவசத்தில் அவனுடன் ஒன்றிப்போனாள் யுவனிகா. சித்தார்த் அவளை அப்படியே தூக்கிச் சென்று மெத்தையில் போட்டு அவள் மீது சரிந்த வேளையில் அவனது போன் சினுங்கியது. ஷெட் என்று கூறியவாறே அதை ஒரு கையால் ஆஃப் செய்துவிட்டு மீண்டும் தன் மன்மத வேலையில் ஈடுபட்டான். அவன் இதழ்கள் அவள் இதழ்களை தேடி சிறைப்பிடிக்கும் முன் அவனது போன் மீண்டும் சினுங்கியது. டிஸ்பிளே ஸ்கிரீனில் இருந்த பூஜா என்ற பெயர் யுவனிகாவின் கண்களில் பட்டது. என்று சலித்து கொண்டே கோபமாக போனை ஆன் செய்தவன், டேய், இப்போ உனக்கு என்ன தாண்டா வேணும்? நான் தான் நாளைக்கு வரேன்னு சொன்னல என்று தன்னுடைய ஆண் நண்பனிடம் பேசுவதைப் போல பேசிவிட்டு அவசரமாக போனை கட் செய்து மீண்டும் அவளை நெருங்கினான். யுவனிகா அவனின் மாய மயக்கத்தில் இருந்து விழிப்புற்றாள். சித்தார்த்தின் முகம் அவளது கழுத்து வளைவில் புதைந்திருக்க, போன்ல யாரு என்று மெல்லிய குரலில் கேட்டாள். சித்தார்த் சகலகலா வல்லவன், அவனுக்கா சமாளிக்க தெரியாது? எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், வேணும்னே இப்போ சரக்கடிக்கலாமான்னு கூப்பிட்றானுங்க, அதான் நாளைக்கு வரேன்னு சொன்னேன் என்று சற்றும் யோசிக்காமல் கூலாக ஒரு பொய்யை சொன்னான் சித்தார்த். நம்புவது போலவே பொய் சொல்வதில் அவன் கை தேர்ந்தவன்தான். ஆனால் யுவனிகாதான் பேரை பார்த்து விட்டாளே. அவன் சொன்ன விளக்கத்தில் மனம் சமாதானமடைய மறுத்தது. மெல்ல அவன் அணைப்பில் இருந்து விலகி, ஆனா ஃபோனில் பூஜான்னு காட்டுச்சே என்று சந்தேகமாக கேட்க, ஓ அதுவா, ஆமாம் பூஜா தான், அவன் பேரு பூவை ராஜா, நான் ஷார்ட்டா பூஜான்னு கூப்பிடுவேன். சரி சரி, இந்த நேரத்தில் எதுக்குடி இந்த ஆராய்ச்சி என்று கூறி அவளை இழுத்து கொண்டான் அவன். அவன் தந்த விளக்கம் இப்போது திருப்தி தருவதாக இருந்ததால் அவனுக்கு இசைந்து கொடுத்தது பெண் மனம். மோகத்தின் தீவிரத்தில் தன்னை மறந்து அவன் அவளை ஆண்டு கொண்டிருக்க மீண்டும் சினுங்கிய போனை ஆன் செய்து தன்னுடைய காதில் வைத்தாள் யுவனிகா. ஹே பிளேபாய், உனக்கு என்னை விட இன்னைக்கு வந்தவ முக்கியமாக போயிட்டாளா? நேற்று நைட் மட்டும் எதுக்குடா வந்த நாட்டி என்ற பெண்ணின் குரல் கேட்டு அதிர்ச்சியில் சில நொடிகள் உறைந்து போனவள் சட்டென விழிப்புற்று தன் கைகளால் அவனை நெட்டித் தள்ளினாள்.
மோக மயக்கத்தில் இருந்தவனுக்கு ஒன்றும் புரியாமல், ஏய் என்னடி, ஏண்டி வைக்கப்படுற, ப்ளீஸ் வாடி என்று சொல்லி நெருங்கி வர, இதுக்கு மேலே என் மேலே கை வச்ச மரியாதை கெட்டுடும் என்று ஆவேசமாக கத்திவிட்டு விலகி எழுந்தாள் யுவனிகா. அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்தான் சித்தார்த். இதுவரை எந்த பெண்ணும் அவனிடம் இப்படி கத்தியது இல்லை. மரியாதை கெட்டுவிடும் என்று அவள் கூறியது அவன் கோபத்தை உசுப்பிவிட, என்னடி மரியாதை கெட்டுடும் சொல்லு என்று அவன் கேட்க, பூஜா யாரு என்று பல்லை கடித்து கொண்டு கேட்டாள் அவள். அதான் சொன்னல என் ஃப்ரெண்டுன்னு என்று அவன் கூற, பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? இப்போ உனக்கு என்ன வேணும்? பாய் ஃப்ரெண்டு தான். போய் ஒரு பொண்ணு இப்போ அசிங்கமாக பேசினதை இப்போ தான் நான் என் காதால் கேட்டேன் என்று அவள் கூறிவிட்டு கண் கலங்க, ஓ அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டியா? சிபிஐயில் இருக்க வேண்டிய ஆள் தான் நீ. இங்கே பார், பூஜா மட்டும் இல்லை, சுஜா, கெஜா, ரோஜான்னு இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க என்று அவன் திமிராக கூற கூற அவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. சி, இவ்வளவு கேவலமான ஆளா நீ என்று அவனிடம் சேரினாள். கூல் டியர், எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகிற என்று சொல்லி தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து வாயில் போட்டு பற்ற வைத்தான் சித்தார்த். யூசி, நானா எந்த பொண்ணையும் தொட்டது கிடையாது. தானாக வந்து என் மேலே விழும்போது கையை கட்டிட்டு இருக்க நான் என்ன ராமனா ரிஷியா? இந்த வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு பொண்ணு வேணும்னு என் அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னார், பண்ணிக்கிட்டேன், தட்ஸ் ஆல். ஸ்விட்சு போட்டால் லைட் எரிய போகுதுன்னு சொன்னால் யார் கேட்குறா? சரி, அவரோட ஆசையே ஏன் கெடுக்கணும்னு ஓகே சொல்லிட்டேன். வீட்லேயும் ஒன்று இருந்துட்டா வசதியாக தானே இருக்கும் என்று கூறி அவன் கண்ணடிக்க அவமானமாக உணர்ந்தாள் யுவனிகா. பட் ஹனி, நீ எவ்வளவு அழகாக இருக்க தெரியுமா? உன்னோட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கே, பா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட நான் இருந்ததே இல்லை என்று அவன் கூற கூசை குறுகி நின்றவள் அவன் தன்னை நெருங்கி வருவதைக் கண்டு ஆத்திரமுற்றாள். அருகில் பழங்களுக்கு நடுவில் இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு அவன் முன் நீட்டினாள். இங்க பார், என் பக்கத்தில் வந்த அவ்வளவுதான் என்று ஆவேசத்துடன் அவனை எரித்து விடுபவள் போல முறைத்தாள். ஹே, கூல் கூல், உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு, நோ ப்ராப்ளம். வெளியே எனக்கு 1000 பொண்ணுங்க இருக்காங்க. சரி, வீட்டிலேயே ஒன்று இருக்கிறதால வசதியாக இருக்கும். அடிக்கடி வெளியே போக வேண்டாம்னு பார்த்தேன். இட்ஸ் ஓகே, தேவையில்லாமல் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வேஸ்ட்டாக போச்சு. நான் போய் தூங்க போகிறேன் என்று கூறிவிட்டு படுக்கையில் விழுந்தவனை கேவலமாக பார்த்தாள் யுவனிகா. நீயும் வந்து படுத்துக்கோ, உன் பர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை தொடமாட்டேன், பயப்படாத என்று சித்தார்த் சிரித்து கொண்டே கூற, சி ராஸ்கல் என்று அவனை முறைத்துவிட்டு தலையணையையும் போர்வையும் எடுத்துக்கொண்டு தரையில் விரித்து கொண்டு அதில் படுத்தாள். பாரா, நீயா ஒரு நாள் என்கிட்ட வருவ, அப்போ உன்னை நான் மொத்தமாக பார்த்துக்கிறேன், சரியா? குட் நைட் ஹனி என்று அவன் கூற கோபத்தின் உச்சிக்கு சென்றாள் அவள். ஆமாம், இவர் பெரிய மன்மதன், தானா வந்து விழுவாங்க, ராஸ்கல் என்று திட்டியவாறே பல்லை கடித்து கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள் யுவனிகா. அத்தியாயம் 2. சித்தார்த்தின் அப்பா ராமன் அடுக்குமாடி கட்டிடங்களை டெண்டர் முறையில் எடுத்து கச்சிதமாக கட்டித்தரும் ஒரு பிரபலமான நிறுவனத்தின் அதிபர். அப்பாவுடைய கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் சித்தார்த் தான். ஆனால் ஒரு நாள் கூட ஆஃபீஸ் பக்கம் சென்றதில்லை. ராமன் மற்றும் சித்ரா தம்பதியரின் ஒரே மகன். பிள்ளை வேண்டி கோவில் கோவிலாக சுற்றி தவம் கிடந்து 10 வருடங்கள் கழித்து பிறந்தவன்தான் இவன். இவனை பெற்றெடுத்த கையோடு அந்த மகராசி போய் சேர்ந்து விட்டாள். சித்தார்த்தின் தந்தை ராமனுக்கு தன் மனைவி மேல் பிரியம் அதிகம். சித்து சித்து என்று அவள் பின்னாலேயே சுற்றியவர். பிரசவத்தில் மனைவியை இழந்தவர் அவர் நினைவாக தன் மகனுக்கு சித்தார்த் என்று பெயர் சுட்டி மகிழ்ந்தார். அவன் பிறந்ததிலிருந்து இப்போது 26 வயது வரையிலும் அவனை சித்து என்றே செல்லமாக அழைப்பார். தந்தையின் ஏகபோக செல்வத்திலும் அளவுக்கு மீறிய செல்லத்திலும் வளர்ந்தவன்தான் சித்தார்த். கண்டிக்கவும் கட்டுப்படுத்தவும் தாய் இல்லாததால் கழட்டிவிட்ட காளை போல உல்லாசமாக திரிபவன். அவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பெரிய ஃப்ளாஷ்பேக்குக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியமில்லை. நேற்று நடந்த விஷயத்தை, அதாவது திருமணத்திற்கு முதல் நாள் நடந்த விஷயத்தை தெரிந்து கொண்டாலே போதும். சக நண்பனுக்கு திருமணம் என்றால் மற்ற நண்பர்கள் சும்மா இருப்பார்களா? ட்ரீட் என்ற பெயரில் அவர்கள் செய்யும் அட்டூழியங்களுக்கு அளவே இருக்காது.
அதில் ஒரு பங்காக இரவு டிஸ்கோ பாருக்கு சென்று கையில் விலை உயர்ந்த மதுபான கோப்பைகளுடன் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார்கள் அனைவரும். சித்தார்த்தின் கம்பீரமான தோற்றமும் வசீகரிக்கும் அழகும் மிடுக்கான பேச்சும் கவர்ச்சி நடனம் ஆடும் இளம் பெண்கள் மேல் வாரி இறைக்கும் கரன்சி நோட்டுகளும் அவன் பெரிய பணக்காரன் என்பதை பிரதிபலிக்கும். தன் இடுப்பை ஒடிப்பது போல வளைந்து நெளிந்து ஆடிக்கொண்டிருந்த நங்கை ஒருத்தி அவன் மேல் வேண்டுமென்றே வந்து விழுந்தாள். அவள்தான் பூஜா. பூஜா புத்தம்புது மலரல்ல, ஏற்கனவே சித்தார்த்தால் இருமுறை நுகரப்பட்டவள்தான். ஆனாலும் அவள் மீண்டும் மீண்டும் அவன் மேல் வந்து விழுவதற்கு காரணம் அவன் பால் உள்ள ஈர்ப்பு மட்டுமல்ல, கூடவே அவன் வாரி இறைக்கும் பணமும் தான். சித்தார்த் வேட்டையாடி உண்ணும் ரகத்தை சேர்ந்தவன் அல்ல. ஆனால் தானாக வந்து தன் வலையில் விழும் மான்களை ருசி பார்க்காமல் விட்டதில்லை. டேய் வேணாண்டா மாப்பிள்ள, நாளைக்கு காலையில் உனக்கு கல்யாணண்டா என்று அந்த 4 நண்பர்களில் இருந்த ஒரு நல்லவன் கூற, டேய் விடுடா மச்சான், நம்ம மாப்பிள்ளைக்கு தான் நாளைக்கு கால் கட்டு போட்டுருவாங்களே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ஜாய் பண்ணிட்டு போகட்டும் விடுடா என்று ஒருவன் உசுப்பி விட, எனது கால் கட்டா? அந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாதுடா மச்சான், நான் எப்பவும் போல ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். வைஃப் வந்துட்டா லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாற்றிக்க முடியுமா? நோ சான்ஸ். ஏதோ என் அப்பா சொன்னதால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், தட்ஸ் ஆல். மற்றபடி என் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட நான் அவளுக்கு எந்த உரிமையும் கொடுக்க மாட்டேன் என்று கூறினான் சித்தார்த். டேய் மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லோரும் சொல்கிற டயலாக் தான் இது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம்தான் எல்லோரோட கதையும் தெரியும். பொண்டாடிக்கு பயந்துக்கிட்டு அப்புறம் எங்களோட கூட நைட்டில் தங்க மாட்டேன் என்று கூறி நண்பர்கள் சிரிக்க, டேய் அடங்குகடா, அதெல்லாம் இந்த சித்தார்த் கிட்ட நடக்காது. எந்த நைட்டு யார் கூட இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் என்று கூலாக சொல்லிக்கொண்டே தன்மேல் விழுந்தவளை அணைத்தவாறு அந்த டிஸ்கோ ஹாலில் இருந்த ரகசிய அறைக்கு சென்றவன்தான் இப்போது யுவனிகா கழுத்தில் தாலி கட்டியிருக்கும் கட்டிலங்காலை. விடிந்த பின்பும் தூங்கும் பழக்கம் இல்லாததால் சீக்கிரம் எழுந்து விட்டாலும் 1000 கனவுகளுடன் கரம் பிடித்தவனின் சுயரூபத்தை அறிந்த மனம் அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை. மெல்ல அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளுடைய அறையில் அவள் அம்மா அவளுக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த கட்டிலின் மீது ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் தூங்கும் மாயக்கண்ணனைப் போல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் சித்தார்த். ஒரு நொடி அவளுக்கு பற்றி கொண்டு வந்தாலும் சலனமற்ற குழந்தை போல தூங்கும் அவனது வசீகர முகத்தை பார்க்கும் பொழுது இவன் தப்பானவன் என்று நினைக்க தோன்றவில்லை யுவனிகாவுக்கு. ஆனால் நேத்து நைட்டு நீதானே உன் காதால கேட்ட என்று அவள் மனசாட்சி இடித்து காட்ட, அதை உறுதிப்படுத்துவது போல சித்தார்த்தின் அருகில் இருந்த மொபைல் போன் சாட்சியம் கூறியது. அருவருப்புடன் தலையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் அவள். இப்படி ஏமாந்து விட்டோமே என்று கண்ணீர் வரவில்லை யுவனிகாவிற்கு. மாறாக திட்டம் போட்டு தன்னை ஏமாற்றி விட்டார்களே என்று சித்தார்த் மீதும் முக்கியமாக அவனுடைய அப்பா ராமன் மீதும் ஆத்திரமே வந்தது. ராமனின் கம்பெனியில் ஆர்கிடெக்டாக வேலை செய்பவள்தான் யுவனிகா. யுவனிகாவிற்கு 8 வயது இருக்கும்போதே அவளுடைய அப்பா மோகன் மாரடைப்பால் இறந்துவிட்டார். அவளுடைய தாய் சந்தியா அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிகிறார். அம்மாவின் வழிகாட்டுதலின் பேரில் நன்றாக படித்து தற்போது ஒரு நல்ல வேலையில் இருந்தவள். இப்போது கூட அம்மா சொன்னதின் பேரில்தான் இந்த சித்தார்த்தை, அதாவது தன் முதலாளியின் மகனை திருமணம் செய்து கொண்டாள். இந்த திருமணத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் மிஸ்டர் ராமன் மட்டுமே. திருமணத்திற்கு முந்தைய மாதம் யுவனிகாவின் வீட்டிற்கு வந்து அவளுடைய அம்மாவிடம் தன் மகனுக்காக பெண்ணை கேட்டார். சந்தியா முதலில் தயங்கினார்தான். ஆனால் ராமனின் தொடர் வரவினாலும் அவர் மீது இருந்த மரியாதையாலும் தன் பெண்ணை அவரது மகனுக்கு கொடுக்க சம்மதம் கூறிவிட்டார் சந்தியா. சித்தார்த்தை பற்றி சந்தியா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் யுவனிகாவுக்கே அவள் வேலை செய்யும் கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டர் அவன்தான் என்று மட்டுமே தெரியும். மற்றபடி திருமணத்திற்கு முன் அவள் அவனை பார்த்தது கூட இல்லை. எம்டி கையெழுத்திட வேண்டிய ஃபைல்கள் அனைத்தும் ராமனின் வீட்டுக்கு அனுப்பப்படும். சித்தார்த் அந்த ஃபைல்களை எப்பொழுது படித்து பார்ப்பான், எப்பொழுது கையெழுத்திடுவான் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் மறுநாள் ஃபைல்கள் அனைத்தும் அவன் கையெழுத்துடன் ஆஃபீஸருக்கு வந்து சேரும்.
திடீரென யுவனிகாவின் அம்மா அவளிடம் திருமணம் பற்றி பேசவும், இங்க பாருமா, நீ யாரை சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா நீயும் என் கூடவே தான் இருக்கணும், அப்படின்னா சொல்லு, பண்ணிக்கிறேன் என்று கூறியவளை கனிவுடன் பார்த்தார் சந்தியா. ஏண்டி, அதுக்காக நான் உன் கூடவே வந்து உட்காந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏதோ அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்தால் போதாதா? அப்படின்னா நம்ம பக்கத்து ஏரியாவிலேயே ஏதாவது மாப்பிள்ளை கிடைச்சா சொல்லு, அப்போ பண்ணிக்கிறேன். பக்கத்து ஏரியா வரைக்கும் எதுக்கு போகணும்? பக்கத்து தெருவில் மாப்பிள்ளை இருக்கும்போது என்று புதிர் போட்ட அம்மாவை வியப்புடன் பார்த்தாள் யுவனிகா. நீ என்னம்மா சொல்கிற? பக்கத்து தெருவில் யார் இருக்கா என்று ஆர்வமாக கேட்ட மகளிடம், எல்லாம் உன் முதலாளியோட மகனை தான் சொல்கிறேன் என்று கூற அதிர்ச்சியுடன் பார்த்தாள் யுவனிகா. மா, சும்மா கிண்டல் பண்ணாத என்று கூறிய மகளிடம், நான் உண்மையாக தான் சொல்கிறேன் யுவா, நீ தான் வேணும்னு உன் முதலாளி நம்ம வீட்டுக்கு நடையாக நடக்கிறாரு. என்னம்மா சொல்கிற? அவங்களுக்கும் நமக்கும் எப்படி சரிப்பட்டு வரும்? அவங்க ஸ்டேட்டஸ் எங்க, நம்ம ஸ்டேட்டஸ் எங்க? நானும் அதை பற்றி எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் யுவா, ஆனால் அவர் யுவனிகா தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு. ஏம்மா, நான் அவரோட பையனை இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்த்ததில்ல, அவனும் என்னை பார்க்கறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்புறம் எப்படி அவரோட பையனுக்கு எனக்கு தெரியும் என்று குழப்பத்துடன் கேட்ட மகளின் தலையை வாஞ்சையுடன் தடவினார் சந்தியா. அவரோட பையனும் உன்னை பார்த்ததில்லையா, ஆனால் உன்னை மாதிரியே அவனும் அப்பா பார்த்து வைக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவானா என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் சந்தியா. ஏம்மா, அப்போ கல்யாண தேதியெல்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டு தான் என்கிட்ட வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறியா என்று அம்மாவை பார்த்து கேட்க, பின்ன உன் முதலாளி மட்டும் என்கிட்ட வந்து என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொல்லும்போது நான் மட்டும் என் பொண்ணை கேட்கணும்னு சொல்ல முடியுமா? என் பொண்ணும் நான் சொல்கிற மாப்பிள்ளைக்கு தான் கழுத்தை நீட்டுவான்னு சொல்லிட்டேன். ஆமாம், ஏண்டி நீட்டுவல்ல என்று சந்தேகமாக கேட்டாள் சந்தியா. அம்மாவை ஏற இறங்க பார்த்தவள், அதெல்லாம் முடியாது முடியாது என்று வீராப்பாக கூற பதறிப்போனார் அவர். ஏய், என்னடி சொல்கிற? நான் வேற அவசரப்பட்டு உன் முதலாளிக்கு வாக்கு கொடுத்துட்டேன்டி, நீ வேற யாரையாவது மனசில் நினச்சிட்டு இருக்கியா என்று தவிப்புடன் கேட்ட அன்னையை கனிவுடன் பார்த்தாள் யுவனிகா. பயப்படாதம்மா, நான் உன் பொண்ணு, நீ எந்த கழுதையை கட்டிக்க சொன்னாலும் கட்டிக்குவேன் என்று அவள் கூற, சந்தியா ரோஷம் கொண்டவராக, ஏண்டி, நான் என்ன உனக்கு ஒரு கழுதையா பார்த்து வைப்பேன்? மாப்பிள்ளை எவ்வளோ அழகா இருக்கார் தெரியுமா என்று கூறிக்கொண்டே தன்னுடைய அறைக்கு சென்றவர் ஒரு போட்டோவை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தார். இந்தா நீயே பாரு என்று காட்ட சித்தார்த்தின் முகத்தை முதல் முறையாக பார்த்தாள் யுவனிகா. பார்த்தவளின் கண்கள் அந்த போட்டோவை விட்டு வேறு எங்கும் திரும்பாமல் அதிலேயே நிலைத்திருந்தன. அதற்கு காரணம் அனைவரையும் கவரும் அவனது வசீகர முகம். அளவாக வெட்டப்பட்டிருந்த அடர்த்தியான கேசத்தை தன் விரலால் கோதியவாறு கூர்மையான மயக்கும் விழிகளுக்கு மேல் இருந்த வில் போன்ற புருவங்களில் ஒன்றை மட்டும் தூக்கி கொண்டு ட்ரிம் செய்த தாடி மீசைக்கு இடையில் தெரிந்த இதழ்கடையோரம் ஒரு மென்னகையை நெளிய விட்டபடி மோகன காட்சியளித்தான் சித்தார்த். அன்று போட்டோவில் அவனை பார்த்தவளுக்கு உடல் எங்கும் பூரித்து போய் முகம் குங்குமமாய் சிவந்து போனது. ஆனால் இன்று காலையில் அதே முகத்தை பார்க்க பார்க்க ஆத்திரத்தால் அவள் உடல் முழுவதும் கொதிக்க, கோபத்தால் அவள் முகம் மிளகாய் பழமாய் சிவந்தது. அத்தியாயம் 3. காலையில் எழுந்த யுவனிகாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் கழுத்தில் மாங்கல்யம், அவள் கட்டிலில் அந்த மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரனான அந்த மாயக்கண்ணன். இரவில் நடந்த அனைத்தும் அவள் கண்முன் நிழலாடியது. கண்களை இறுக மூடி திறந்தாள் யுவனிகா. கதவு தட்டப்படும் ஓசை கேட்டு ஏதோ சிந்தனையில் இருந்தவள் சட்டென நிமிர்ந்தாள். அம்மா, அம்மாதான் கதவை தட்டுறாங்க. ஐயோ அம்மா, நல்லவன்னு நினச்சி இப்படி ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துட்டீங்களே, நீங்கள் ஏமாந்துட்டீங்கம்மா. எனக்கு ஒரு அயோக்கியனை கட்டி வச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்கள் மனசு எப்படிம்மா தாங்கும்? மீண்டும் கதவு தட்டும் ஓசை. யுவனிகா எழுந்து கதவருகில் செல்வதற்கு முன் ஏதோ நினைத்தவளாக கண்ணாடி எதிரில் போய் நின்றாள். நல்ல வேளையாக அவள் அழுத சுவடு தெரியவில்லை. கஷ்டப்பட்டு முகத்தில் புன்னகை வரவழைத்து கொண்டு கதவை லேசாக திறந்தாள்.
எதிரில் அவள் அம்மா சந்தியா கண்களில் ஆவல் மின்ன அவளை ஏற இறங்க பார்த்தாள். இரவு அவள் அணிந்திருந்த புடவை நகைகள் அனைத்தும் கசங்காமல் அப்படியே இருக்க அதை பார்த்த சந்தியாவின் முகம் வாடியது. என்னடி யுவா, இப்படியே இருக்க? அம்மா கேட்பது அவளுக்கு சரியாக புரியவில்லை. என்னம்மா சொல்றீங்க என்று புருவத்தை சுருக்கினாள் அவள். இல்லடி, நைட்டு எதுவும் என்று ஆரம்பித்துவிட்டு அத்துடன் நிறுத்தி கொண்டார் சந்தியா. அப்போதுதான் உரைத்தது அவளுக்கு. ஐயோ, அம்மா இதை கவனிப்பாங்கன்னு எனக்கு தோணலையே. தெரிஞ்சிருந்தா தலையை மட்டுமாச்சும் களைச்சிட்டு வந்து நின்று இருக்கலாம். இப்போ என்ன சொல்றது என்று யோசித்தவள் அம்மாவின் பார்வை அவளையே உற்று பார்ப்பதை ஒரு நொடி பார்த்துவிட்டு, அது அது ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸில் முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. அதை பற்றி நைட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி போடலான்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதாம்மா என்று ஏதோ வாயில் வந்ததை கூறி சமாளிக்க முயன்றாள் யுவனிகா. நல்லா எடுத்தீங்கடி முடிவு. ஏண்டி, ஃபஸ்ட் நைட்டில் யாராவது ப்ராஜெக்ட் பற்றி பேசுவாங்களா? உங்கள் ப்ராஜெக்ட் எப்போ முடியறது, நான் எப்போ பேரனோ இல்லை பேத்தியோ பார்க்கறது? ஆஃபீஸ் பற்றி பேசினதுக்கேவா காலையில் இப்படி தூங்குறாரு மாப்பிள்ள? என்று பெருமூச்சு விட்ட சந்தியாவை பரிதாபத்துடன் பார்த்தாள் யுவனிகா. அம்மா, உங்கள் பெண்ணுக்கு தான் நேற்று ஃபஸ்ட் நைட். உங்கள் மாப்பிள்ளைக்கு இது எத்தனையாவது நைட்டோ? அதை நினைக்கும் போதே யாரோ அவள் நெஞ்சிலும் கனவிலும் நெருப்பை வாரி கொட்டியது போல இருந்தது அவளுக்கு. யுவா, நீ ரெடி ஆயிட்டு வா, சாப்பிடலாம். மாப்பிள்ளை நல்லா தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எழுந்தது அவருக்கு டிஃபன் கொடுக்கலாம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் சந்தியா. கதவை உட்புறமாக தாளிட்டாள் யுவனிகா. அவள் கண்களில் கண்ணீர் கோர்த்து பலபலவென மின்னியது. திரும்பி பார்த்தவள் சில நொடி அதிர்ந்து நின்றாள். அவளுக்கு மிக அருகில் அவன், அந்த மாயக்கண்ணன் சித்தார்த், கையை கட்டிக்கொண்டு நின்றிருந்தான். ஹேய் டார்லிங், எதுக்கு உன் கண் இப்படி கலங்கியிருக்கு என்று கூறி அவள் கண்ணருகே அவன் கையை நீட்ட எத்தனிக்க, இந்த ராஸ்கல் முன்னாடி நான் அழறதா என்று தன் கண்களை வேகமாக துடைத்து கொண்டு வேறு பக்கம் செல்ல முயற்சி செய்தாள் அவள். ஆனால் சித்தார்த்தின் கைகள் அவளை இரு பக்கமும் செல்ல விடாமல் சிறைப்பிடித்து இருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் அவன் கை அவள் மேனியில் படுமாறு அவன் நின்றிருந்தான். யுவனிகாவிற்கு படபடவென்று வந்துவிட்டது. தன்னை சமாளித்து கொண்டு அவன் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல், ஏய் மிஸ்டர், கொஞ்சம் கையை எடுங்க என்று அதட்டினாள். அதை அவன் காதில் வாங்கினால்தானே. அவன் கைகள் அவளுக்கு மிக அருகில் வந்து நெருக்கியது. அவன் முகம் அவள் முகம் அருகில் வந்து அவள் இதழை சிறைப்பிடிக்க முயல அவன் மூச்சுக்காற்றில் நிலை குலைந்தவள், சீ ராஸ்கல், விடு என்னை என்று கூறிக்கொண்டே அவன் மார்பில் 2 கைகளையும் வைத்து பலமாக தள்ள முயற்சி செய்து தோற்றாள். அவன் 1 இன்ச்சு கூட நகரவில்லை. அவன் இதழ்கடையோரம் ஓர் ஏளனச் சிரிப்பு. அதை பார்த்தவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. சட்டென என்ன செய்வது என்று யோசித்தவள் அவளை இறுக்கி இருந்த ஒரு கையை குனிந்து அவன் எதிர்பாராத நேரத்தில் நன்றாக கடித்து விட்டாள். ஆ, ஏய் லூசாடி நீ என்று கூறி அவன் கையை உதறிக்கொண்டே விலகிச் சென்றதை ஒருவித திருப்தியுடன் பார்த்து கொண்டே கபோர்டில் இருந்து அவளது ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு ஓடிவிட்டாள். உள்ளே ஓடியவள் அவசர அவசரமாக கதவை தாளிட்டாள். எங்கே அவன் உள்ளே வந்து விடுவானோ என்ற பயம் அவளுக்கு. சீ, இப்படி இவன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. நைட் என்னமோ உன் பர்மிஷன் இல்லாமல் உன்னை தொடமாட்டேன்னு வீரவசனம் எல்லாம் பேசினா, ராஸ்கல், எவ்வளோ தைரியம் இருக்கும் என்று அவனை மனதார திட்டியவளுக்கு கழுத்தில் இருந்த தாலி அவன் யார் என்று கூறியது. ஷவரை திறந்துவிட்டு அடியில் நின்றவள் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் தண்ணீருடன் கலந்து ஓடின. எவ்வளவு நேரம் அப்படியே நின்றிருப்பாளோ. வெளியே அரைக்கதவு தட்டும் சப்தம் கேட்டது. அம்மா என்று சுயநினைவுக்கு வந்தவள் அவசர அவசரமாக ஆடைகளை களைந்து அரைகுறையாக குளித்து முடித்து புதிய உடை அணிந்து வெளியே வர எத்தனிக்க, கட்டிலில் ஹாயாக கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டு அவளையே உற்று நோக்கினான் சித்தார்த். மீண்டும் கதவை படார் என்று சாத்திவிட்டு உள்ளேயே நின்றாள் யுவனிகா. ச்சே, என்ன இவன் இப்படி பார்க்கறான்?
இப்ப வெளியே போனா திரும்பவும் வம்புக்கு வருவானோ என்று நினைக்கையிலேயே அவள் மேனி ஆட்டம் கண்டது. நல்ல வேளையாக அவனது மொபைல் போன் சினுங்கி தொடர்ந்து பேச்சு குரல் கேட்கவே இதுதான் சாக்கு என்று சட்டென்று பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் அவன் அவளை திரும்பி பார்ப்பதற்குள் ஓடோடி சென்று அரைக்கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டாள். அவனைக் கண்டு சிறு குழந்தை போல பயந்து ஓடும் அவளை பார்த்த சித்தார்த் உள்ளுக்குள் சிரித்து கொண்டான். அவனுக்கு இதெல்லாம் புது அனுபவம். அவனை கண்டவுடன் அவன் பணத்துக்காக அவன் மீது தானாக வந்து விழும் நங்கைகளை மட்டுமே அவன் பார்த்திருக்கிறான். முதல் முறையாக அவனை வெறுத்து தள்ளும் ஒரு பெண், தன்னை பார்த்து பயந்து ஓடும் ஒரு நங்கை, அவள் மனைவி. இந்த புது அனுபவம் அவனுக்கு பிடிக்கவும் செய்தது. உள்ளுக்குள் சிரித்து கொண்டவன் அவள் கடித்த இடத்தை பார்த்தான். அவளுடைய 10 பற்களும் பக்காவாக பதிந்து அந்த இடம் ரத்தம் கட்டி சிவந்திருந்தது. அதை பார்த்து அவனுக்கு கோபம் வரவில்லை, மாறாக அவளை சீண்டி பார்த்து அதில் கிடைக்கும் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றே தோன்றியது. உல்லாசமாக விசிலடித்து கொண்டே குளியலறைக்கு சென்று குளித்துவிட்டு வேறு உடை அணிந்து கொண்டு அவன் வருவதற்கும் யுவனிகா அரை கதவருகில் உள்ளே வராமல் வெளியே நின்று கொண்டே, அம்மா சாப்பிட வர சொன்னாங்க என்று தலை நிமிராமல் பல்லை கடித்து கொண்டே கூறுவதற்கும் சரியாக இருந்தது. அவன் வெளியே வருவதைக் கண்டு அம்மாவின் அருகில் போய் நின்று கொண்டாள் யுவனிகா. அவர்கள் வீட்டு புது மாப்பிள்ளைக்கு தலைவாழை இலையில் காலை உணவு பரிமாறப்பட்டது. விதவிதமான ஐட்டங்களை சந்தியா பார்த்து பார்த்து தயாரித்திருந்தார். மாப்பிள்ள, டிஃபன் எப்படி இருக்கு என்று ஆர்வத்துடன் கேட்டார். சூப்பரத்தை, 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றதை விட ரொம்ப அருமையாக இருக்கு. இட்லி சாம்பார் செம்ம டேஸ்ட் என்று புகழ்ந்து தள்ளினான் சித்தார்த். ஆமாம், இவனுக்கு பணத்திமிர், அதான் இட்லியை கூட 5 ஸ்டார் ஹோட்டல் கூட கம்பேர் பண்ணுறான் என்று உள்ளுக்குள் கருவினாள் யுவனிகா. அப்போதுதான் சந்தியா சித்தார்த்தின் கையில் இருந்த காயத்தை பார்த்தாள். என்ன மாப்பிள்ளை இது, கையில் காயம்? அது எல்லாம் உங்க பொண்ணுதான் என்று இடைவெட்டி யுவனிகாவை ஓர பார்வை பார்த்தான் அவன். ஐயோ, இவன் என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி போட்டெல்லாம் கொடுக்கறான், இப்ப என்ன சொல்லி அம்மாவை சமாளிக்கிறது என்று அவள் யோசிப்பதற்குள் அம்மா வெட்கப்பட்டு கொண்டு நெளிந்தாள். என்ன ஆச்சு இந்த அம்மாக்கு என்று அவள் குழம்பி நின்றாள். திடீரென, அத்தை, யுவனிகாவுக்கு சமைக்க தெரியுமா என்று அவன் கேட்க, ஆமாம், இது ஒன்றுதான் குறைச்சல் என்று எரிச்சல் பட்டாள் யுவனிகா. யுவா அருமையா சமைப்பா தம்பி, அப்படியே என் மாமியார் கைப்பக்குவோம் என்று மகளின் பெருமை பேசினார் சந்தியா. குட், அப்போ இனிமே நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட தேவையில்லை, வீட்டு சாப்பாடே எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்று யுவனிகாவை ஒரு வாட்டமாக பார்த்து வைத்தான் அவன். என்ன இவன் டபுள் மீனிங்கில் பேசுகிற மாதிரி இருக்கு, எந்த மீனிங்கில் பேசினாலும் இந்த யுவனிகா கிட்ட வேலைக்கு ஆகாது என்பது போல அவனை முறைத்து பார்த்தாள் அவள். ஏன் தம்பி, வீட்டு சமையலுக்கு ஆளுங்க இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு வெளியே போய் சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறீங்க என்று உண்மையான அக்கறையோடு கேட்டார் சந்தியா. இருக்காங்க அத்தை, ஆனால் யார் சமைச்சாலும் அம்மா சமைக்கிற மாதிரி வருமா? அவங்களுக்கு அளவு வச்சு தான் சமைக்க தெரியும். அன்பாக சமைக்க அம்மாவுக்கு மட்டும்தானே தெரியும். நான் பிறந்தப்பவே அவங்க இறந்துட்டாங்க. அம்மா கையால் ஒரு நாள் கூட சாப்பிட முடியாத அன்லக்கி பர்சன் நான் என்று கூறும்போதே அவன் தொண்டை அடைத்தது. ஐயோ மாப்பிள்ள, வருத்தப்படாதீங்க, நான் உங்களுக்கு அம்மாவா இருப்பேன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் செஞ்சு தரேன் என்றார் சந்தியா உணர்ச்சி மிகுதியில். யுவனிகாவின் முகத்தில் ஈயாடவில்லை, மனதில் ஏதோ நெருடல், இதயத்தை யாரோ அழுத்தினார் போன்ற உணர்வு. அவளுக்காவது அப்பா பாதியில் மறைந்தார், ஆனால் அவனுக்கோ அம்மா, அதுவும் பிறந்த உடனேயே. எவ்வளவு பெரிய இழப்பு! அம்மாவின் அன்புக்காக, அணைப்பிற்காக எப்படியெல்லாம் ஏங்கியிருப்பான். வாடிய முகத்துடன் அமர்ந்திருக்கும் அவனை அப்படியே தன் மார்போடு அணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் போன்ற ஆவல் யுவனிகாவிற்கு. ஆனால் இவன் இரவு நடந்தவை அனைத்தும் மீண்டும் அவள் நினைவுகளில் நிழலாடியது. சிச்சி, என்ன நினைப்பு இது? அவனுக்குத்தான் வெளியே 1000 பொண்ணுங்க இருக்காங்களாமே, அதில் ஒருத்தி அந்த அன்பை இவன்கிட்ட பொழிஞ்சிருக்க மாட்டாளா என்று கருவிய மனதை அடக்கி கொண்டு நின்றாள். அப்புறம் அத்தை, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் என்று அவன் கூற, ஏன் தம்பி,
சம்பிரதாயப்படி 3 நாள் இங்கே இருக்கணும் என்று சந்தியா தயங்கினார். இல்லத்த, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதனால் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் என்றான் சித்தார்த். பாரா, இவன் என்னவோ ஆஃபீஸில் வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பேசுகிறான், இவன் தான் ஆஃபீஸ் பக்கமே வரதில்லையே என்று முனகினாள் யுவனிகா. சரிங்க மாப்பிள்ள, யுவனிகா கூட காலையில் சொன்னான் ப்ராஜெக்ட் பற்றி. யுவா சின்ன பொண்ணு, நல்லது கெட்டது அதிகம் தெரியாது, அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க தம்பி, அடிக்கடி வந்துட்டு போங்க என்று தழுதழுத்தார் சந்தியா. யாரு இவளுக்கா ஒன்றும் தெரியாது என்ற ரீதியில் அவளை பார்த்தான் சித்தார்த். யுவனிகா, சீக்கிரமா ரெடி ஆகிட்டு வா என்று அவன் கூற, இதில் அதிகாரம் வேற என்று கடுப்பானவள் அம்மாவை அணைத்து ஆறுதல் கூறிவிட்டு கிளம்ப ஆயத்தமானாள். அப்ப நாங்கள் வரோம் அத்தை என்று கூறிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான் சித்தார்த். வரேம்மா என்று கண் கலங்கிவிட்டு யுவனிகா பின்புறம் ஏறி அமர்ந்து கொண்டாள். சரியான வீம்புக்காரி, என்கிட்ட மாட்டாமையா போயிடுவ என்று மனதிற்குள் சிரித்துக்கொண்டே காரை கிளப்பினான் சித்தார்த். அத்தியாயம் 4. சித்தார்த் கேஸ்டல் என்று பொறிக்கப்பட்டிருந்த பெரிய சுவரில் இணைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான இரும்பு கேட்டை வாட்ச்மேன் துரை திறக்க கார் உள்ளே பறந்தது. முன்பக்கம் அமைக்கப்பட்டிருந்த அழகிய பூந்தோட்டத்தில் அனைத்து செடிகளிலும் பூக்கள் வண்ணமுற பூத்து குலுங்கின. செடிகளை சீரமைத்து கொண்டிருந்த 70 வயது மதிக்கத்தக்க தோட்டக்காரர் முத்தையா சித்தார்த்தை கண்டவுடன் மரியாதை நிமித்தமாக வணக்கம் தெரிவித்தார். வீட்டின் வாசல் முன்பு காரை நிறுத்திய சித்தார்த் யுவனிகாவிடம் திரும்பி, நீ உள்ள போ, நான் காரை கேரேஜில் விட்டுட்டு வரேன் என்று கூறினான். தன் லக்கேஜை இறக்கிக் கொண்டு தானும் இறங்குவதற்குள் முத்தையா ஓடி வந்து பெட்டிகளை வாங்கிக் கொண்டார். முத்தையாவின் முகத்தில் விரிந்த புன்முறுவல் யுவனிகாவின் முகத்திலும் பிரதிபலித்தது. உள்ளவாம்மா என்று கனிவுடன் கூறிவிட்டு தோட்டக்காரர் முத்தையா அவளது பெட்டிகளை எடுத்துக்கொண்டு தானும் உள்ளே சென்றார். இந்த வீட்டில் வேற யாருமே இல்லையா? ஏன் ராமன் சார் இன்னும் வெளியே வரல என்று புருவம் சுருக்கியபடி நின்று கொண்டிருந்தாள் யுவனிகா. திடீரென அவளது தோள் மீது ஒரு கை வந்து விழுந்தது. தன்னை அறியாமல் ஆ என்று கத்திக்கொண்டே துள்ளி குதித்து விலகி நின்றாள் அவள். அவளது இதயம் பயத்தில் படபடவென துடிப்பது அப்பட்டமாக வெளியே தெரிந்தது. ஏய் யுவனிகா, நீ ஏன் இப்படி பயப்படுற? சரியான பயந்தாங்கோழி என்று கூறி அவன் பலமாக சிரிக்க அவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. ச்சே, இவன் முன்னாடி போய் பயந்து கத்தித்தேனே, என்னை பற்றி என்ன நினைப்பான் என்று அவமானமாக உணர்ந்தாள் யுவனிகா. அவளை உற்று நோக்கியவன், என்ன இங்கேயே நின்றுட்டு இருக்க? ஓ, அப்பாவுக்காக வெயிட் பண்ணுறியா? அப்பா ஒரு அவசர வேலையா பெங்களூர் வரைக்கும் போயிருக்காரு, வர்றதுக்கு எப்படியும் 1 வீக் ஆகும். யுவனிகாவுக்கு அது அதிர்ச்சிதான். என்னது, 1 வாரமா? அது வரைக்கும் இவ மட்டும்தான் இருப்பானா? ஆரத்தி எடுக்க கூட இங்க பொம்பளைங்க யாரும் வரலையே என்று அவள் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்க அவளை விழுங்கி விடுவது போல பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த். இயல்பாக நிமிர்ந்து அவனை பார்த்தவள் அவனின் மன்மத பார்வையில் தடுமாறி சட்டென திரும்பிக் கொண்டாள். சரிவா, நம்ம ரூமு மேலே இருக்கு என்று கூறிக்கொண்டே தாவி குதித்து படிக்கட்டுகளில் ஏறி சென்றான் சித்தார்த். அதே வேளையில் அவள் எதிரே சுந்தரம் எதிர்பட்டார். சுந்தரம் ராமன் வீட்டில் சமையற்காரர். சித்தார்த்தின் அம்மா சித்ரா கண் மூடியதிலிருந்து இவருடைய சமையல்தான். கிட்டத்தட்ட 25 வருடங்களாக அனைத்து விதங்களையும் ஒரே சுவையில் சமைக்கும் வல்லவர். சித்தார்த் அடிக்கடி வெளியே சென்று சாப்பிடுவதற்கு இவரும் ஒரு காரணம். யுவனிகாவின் அருகில் வந்த சுந்தரம், சாப்பாடையெல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா, சின்னையா ரூம் பக்கத்தில் டைனிங் டேபிளில் வச்சிருக்க என்று கூறிவிட்டு சமையலறைக்கு அருகில் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்று விட்டார். அவரது கடமை முடிந்துவிட்டது. அவர் செல்வதையே பார்த்து கொண்டு சிலையாக நின்றிருந்தவள் தன்னை சுதாரித்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே படிக்கட்டுகளில் ஏறி செல்ல முத்தையா எதிர்பட்டார். அம்மா, உங்களோட பெட்டியெல்லாம் சின்னையா ரூம்ல வச்சிட்டேன் என்று பணிவும் கனிவும் சேர்ந்த குரலில் கூறிவிட்டு சென்றார். முத்தையாவின் கனிவான பேச்சு யுவனிகாவுக்கு அவளுடைய அப்பாவை நினைவுபடுத்தியது. ஆனால் முத்தையாவுக்கும் சுந்தரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம்!
ஆழ்ந்த ஒரு பெருமூச்சுடன் படிகளில் ஏறி சித்தார்த்தின் அறைக்கதவை நெருங்கினாள். கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்வதற்கு முன் உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. பயம் அவள் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சப்தமின்றி உள்ளே நுழைந்தாள். நல்ல வேளையாக அவன் குளியலறைக்குள் இருந்தான். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சுடன் அவனது அறையை நோட்டம் விட்டவள் முகம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தது. அழகான பூ வேலைப்பாடுகள் கொண்ட மரக்கட்டில் மேல் மேக பொதி போன்ற மென்மையான பஞ்சுமெத்தை, அதன் அருகில் இருந்த ஒரு மேஜை மீது அவளுடைய அலுவலக ஃபைல்கள் நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஓ, சார் இங்கே தான் ஃபைலுக்கெல்லாம் சைன் போடுறாரா என்று செலுத்து கொண்டு மற்றதை நோட்டம் விட்டாள். சுவர் முழுவதும் வண்ண வண்ண அழகான ஓவியங்கள் கண்ணை பறித்தன. அறையின் ஒரு மூலையில் வெல்வெட் சோஃபா செட், அதன் அருகில் ஃப்ளவர் வேஸுடன் கூறிய கண்ணாடி டீஃபா செட், புதிதாக பறிக்கப்பட்ட பல வண்ண ரோஜா பூக்கள் அதை அலங்கரித்து இருந்தன. பூவை பார்த்தவளுக்கு ஏனோ திடீரென பூஜா ஞாபகம் வந்து தொலைய வெறுப்புடன் திரும்பியவளின் எதிரில் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து கொண்டு வெற்று மார்புடன் நின்று கொண்டிருந்தான் சித்தார்த். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. சட்டென முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். மனதில் ஏதோ ஒரு குறுகுறுப்பு, இதயம் பயத்தில் வேகமாக துடித்தது. தினமும் ஜிம்முக்கு சென்று உடற்பயிற்சி செய்து உடலை கச்சிதமாக வைத்திருக்கும் கவர்ச்சியான உடற்கட்டு அவனுக்கு. திமிரு பிடிச்சவன், வேணும்னே சட்டப்படாம வந்து நிற்கிறான் ராஸ்கல் என்று அவள் முனகிக் கொண்டிருக்க, அவன் முன்னோக்கி வருவது போல தோன்றவும் அவசரமாக வெளியே ஓடிவிட்டாள். சித்தார்த் முகத்தில் மீண்டும் ஒரு குறும்பு சிரிப்பு. ஆர்ம்கட் டிஷர்ட் ஒன்றை மாட்டிக்கொண்டு அவனது அறைக்கு வெளியே இருந்த டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான். சாப்பாடு தயாராக வைக்கப்பட்டிருந்தது. யாரையும் எதிர்பார்க்காமல் தானே பரிமாறிக்கொண்டு சாப்பிட்டான் அவன். அங்கே பால்கனி ஓரமாக நின்று கொண்டிருந்த யுவனிகாவை வா நீயும் சாப்பிடு என்று அழைக்க, எனக்கு பசிக்கல என்று கூறி முகத்தை திருப்பிக் கொண்டு அறைக்கு சென்று விட்டாள் அவள். தோலை குலுக்கிக் கொண்டு அவன் தொடர்ந்து சாப்பிட்டான். அறைக்கு சென்றவளின் வயிறு கபகபவென்று பசித்தது. காலையில் அவள் வீட்டிலும் சித்தார்த் மீது இருந்த கோபத்தில் சரியாக சாப்பிடாமல் கிளம்பிவிட்டாள். அந்த ராஸ்கல் சாப்பிட்டு வந்ததோ நேராக போய் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். ஐயோ, அவன் வேற சாப்பிட்டு முடிச்சிட்டு நேராக உள்ளே வருவானோ? கதவு பின்னாடியே நிற்போம். அவன் உள்ளே வந்ததோ வெளியே ஓடிட வேண்டியது தான். ஏதோ பெரிய மாஸ்டர் பிளான் போட்டது போல தனக்குள்ளே திருப்திப்பட்டு கொண்டவள் கதவு அருகிலேயே நின்று கொண்டிருந்தாள். வெகு நேரமாகியும் சித்தார்த் வந்த பாடில்லை. ஐயோ, எனக்கு வேற பசிக்குதே, இன்னுமா இவன் சாப்பிட்டு முடிக்கல என்று பல்லை கடித்து கொண்டே கதவை லேசாக திறந்து அதன் வழியாக பார்த்தாள் யுவனிகா. டைனிங் டேபிள் அவள் கண்களுக்கு நன்றாகத்தான் தெரிந்தது. ஆனால் சித்தார்த் தான் தெரியவில்லை. எங்க போனா இவன் என்று யோசித்து கொண்டே வெளியே வந்த யுவனிகாவின் காதுகளில் சித்தார்த்தின் கார் கிளம்பி செல்லும் சப்தம் கேட்டது. அப்பாடா, நல்ல வேலை வெளியே கிளம்பிட்டான், கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் என்று பெருமூச்சு விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் யுவனிகா. நேராக டைனிங் டேபிளுக்கு சென்றவள் தட்டில் தனக்கு தேவையானதை பரிமாறிக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். ஒரு வாய்தான் வைத்திருப்பாள். சுவை ஒன்றும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பெரிதாக இல்லை. ஏதோ கடமைக்கு செய்தாற் போல இருந்தது. ஏதோ நினைத்தவள் சித்தார்த் சாப்பிட்டு விட்டு சென்ற தட்டை பார்த்தாள். அதில் போடப்பட்டிருந்த உணவு அரையும் குறையுமாக அப்படியே இருந்தது. ஏதோ கடமைக்கு குறித்துவிட்டு அவனும் வெளியே சென்று விட்டான். யுவனிகாவின் மனதில் ஏனோ ஒரு உறுத்தல். காலையில் அம்மாவிடம் அவன் பேசிக்கொண்டிருந்தது அவள் நினைவுகளில் வந்தது. இதனால தான் எனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டானா? அவன் அம்மா கையால் அவன் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டானே, பாவம் என்று அவன் மீது கழிவிரக்கம் கொண்டாள் யுவனிகா. இன்னைக்கு நைட்டு அவனுக்காக நாம டின்னர் செஞ்சு வச்சா என்ன என்ற எண்ணம் கூட தோன்றியது அவளுக்கு. ஆனால் அடுத்த கணமே வீட்டு சாப்பாடு சரியில்லை என்றால் ஹோட்டலில் சாப்பிடுவேன் என்று அவன் கூறியது நினைவுக்கு வர, ஓ, இப்போ சாப்பாடு சரியில்லைன்னு தான் வெளியே ஹோட்டலுக்கு போயிருக்கான் போல. அவன் மட்டும்தான் போவானா, இல்லை அந்த பூஜாவும் வருவாளோ
என்று தேவையற்ற சந்தேகம் பிறக்க முகம் கருத்தது அவளுக்கு. ஆனால் மறுநொடியே, அவன் யார் கூட வேணா போகட்டுமே, எனக்கு என்ன வந்தது, அவனுக்காக நான் ஏன் சமைக்கணும் என்ற வீம்புடன் கையை கழுவிக்கொண்டு அறைக்கு சென்று விட்டாள். கதவை தாழிட்டு தரையில் அமர்ந்தாள் அவள். ஏதேதோ எண்ண அலைகள் அவள் கண்களை குளமாக்கியது. அப்பாவின் இழப்பு, அம்மாவின் வெகுளித்தனம், அவளின் ஏமாற்றம் எல்லாம் கண்முன்னே நிழலாடியது. கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கன்னங்களை நனைக்க இதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாது என்று உணர்ந்தவள் சட்டென கண்களை துடைத்து கொண்டு தனிமையை விரட்டுவதற்காக தோட்டத்திற்கு செல்வது என்று முடிவெடுத்தாள். செடிகளுக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்த முத்தையா யுவனிகா வருவதைக் கண்டு ஓடோடி வந்தார். சின்னம்மா, ஏதாவது பூ வேணுங்களா? ஒரு குரல் கொடுத்திருந்தா நானே வந்திருப்பேனே என்று பணிவுடன் கூறினார். ஏன் தாத்தா, நான் தோட்டத்து பக்கம் வரக்கூடாதா? நீங்க வளர்க்குற பூக்களை பார்த்து நான் கண்ணு வச்சிருவேன்னு பயமா உங்களுக்கு என்று அவள் விளையாட்டாக கேட்டாள். ஐயோ சின்னம்மா, நான் அப்படி சொல்லுவேனுங்களா? இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தானம்மா என்று கூறி புன்னகைத்தார். தாத்தா, எனக்கு இந்த தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி காட்டுறீங்களா என்று ஆவலுடன் கேட்டாள் யுவனிகா. யுவனிகா முத்தையாவை தாத்தா என்று அழைத்தது அவரை மேலும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. மனநிறைவுடன், ஓ அதுக்கு என்னம்மா, தாராளமாக சுற்றி காட்டுறவாம்மா. சின்னையாவும் இப்படித்தாம்மா என்ன ஆசையா தாத்தா தாத்தான்னு தான் கூப்பிடும் என்று கூறிக்கொண்டே மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு என அழகழகாக பூத்திருந்த ரோஜா செடிகளை காண்பித்தார் முத்தையா. அந்த தோட்டம் முழுவதிலுமே ரோஜா பூக்கள் நிரம்பி வழிந்தன. செடிகளை நடுவது முதல் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் இருந்து மொட்டுகள் விட்டு அழகாக பூக்கள் மலர்வது வரை எல்லாவற்றையும் அவளிடம் விளக்கிக் கொண்டிருந்தார் முத்தையா. அவரது கனிவான பேச்சில் நேரம் போவதே தெரியவில்லை யுவனிகாவுக்கு. பொழுது சாய்ந்து அந்தி மயங்கும் வேலையே வந்துவிட்டது. சின்னையாவுக்கு ரோஜா பூக்கள்னா ரொம்ப பிடிக்குமா. அவரோட ரூம்ல எப்பவும் ரோஜா பூக்கள் இருக்கணும். ஒரு நாள் இல்லைனாலும் உடனே தம்பி வந்து என்கிட்ட கேட்கும். இதோ அவருக்காக எடுத்து வச்சிருக்கேன் பாருமா என்று அவளிடம் கொத்தாக பூக்களை காட்டினார் முத்தையா. அதில் புதிதாக பறிக்கப்பட்ட 5 நிற ரோஜா பூக்கள் இருந்தன. அவனை பற்றி நினைக்காம இருக்கிறதுக்கு தான் இங்கே வந்ததே. ஆனால் இந்த முத்தையா தாத்தா திரும்ப திரும்ப அவனையே ஞாபகப்படுத்திட்டு இருக்காரே என்று நொந்து போனாள் அவள். ஆமா தாத்தா, மல்லிகை பூச்செடியெல்லாம் இங்கே இல்லையா என்று பேச்சை மாற்றினாள். அடடா இல்லையேம்மா, எல்லாமே ரோஜா செடிகள் மட்டும்தான். ஏம்மா, உனக்கு மல்லிகைப்பூ பிடிக்குமா? ஆமா தாத்தா, எனக்கு மல்லிகைப்பூக்கள் தான் ரொம்ப பிடிக்கும் என்று அவள் கூறிக்கொண்டு இருக்கும்போதே கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. விசில் அடித்துக்கொண்டே காரில் இருந்து இறங்கி ஒரு கையில் சாவியை சுழற்றி கொண்டு மறு கையில் ஸ்வீட் பாக்ஸும் மல்லிகைப்பூ பொட்டலமுமாக அவர்களை நோக்கி நடந்து வந்தான் சித்தார்த். அத்தியாயம் 5. காரில் இருந்து இறங்கியவனையும் அவன் கையில் இருந்த மல்லிகைப்பூ பொட்டலத்தையும் பார்த்தவளுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. அதே நேரம் பயத்தில் இதயம் வேகமாக துடித்தது. முத்தையாவிடம் நேராக வந்த சித்தார்த், என்ன தாத்தா, உங்க பேத்தி என்ன சொல்றா என்று கேட்டுக்கொண்டே அவரின் தோள் மீது கை போட்டு கொண்டு விசாரித்தான். அவன் அவரிடம் இயல்பாக பேசியது யுவனிகாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பேசிக்கொண்டு இருந்தவன் பூப்பொட்டலத்தை மேலும் கீழும் ஆட்டி ஆட்டி பேச முத்தையா சங்கோஜத்துடன் தலையை சொரிந்தார். பக்கத்தில் நின்றிருந்த யுவனிகாவுக்கோ சங்கடத்தில் படபடவென வந்துவிட்டது. உடனே அங்கிருந்து நகர முயற்சி செய்ய, யுவா இரு, நானும் வரேன் என்று கூறிவிட்டு அவரின் மீது இருந்த கையை எடுத்தவன் யுவனிகாவின் தோள் மீது போட்டுக்கொண்டு நடந்தான். அதை சற்றும் எதிர்பாராதவள் சட்டென திமிரி விலக முயல அவன் பிடி இறுகியது. அறைக்கு அழைத்து வந்து தாளிட்டவனை நெட்டித் தள்ளினாள் யுவனிகா. உள்ளுக்குள் உதறல் எடுத்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, மிஸ்டர், என்ன ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க? திரும்பவும் என் மேலே கை வச்சிங்கன்னா அவ்வளவுதான் என்று மிரட்டினாள். கோவத்தில் கூட நீ அழகா தான் இருக்க என்று கூறி அவன் அவளை மேலிருந்து கீழாக ஆழ்ந்து ஊடுருவி பார்க்க கூசி குறுகி போனாள் யுவனிகா. கையில் இருந்த மல்லிகை சரத்தை முகர்ந்து கொண்டே அவள் அருகில் நெருங்கினான் சித்தார்த்.
அவள் இதயம் வேகமாக துடித்து அவள் மார்பு விம்மி தணிந்தது. அவள் அவனை கண்டு பயந்து நடுங்குவதையே ஒரு போதை போல உணர்ந்து அவளிடம் மயங்கினான் அவன். அருகில் நெருங்கியவனை தடுத்து நிறுத்த எத்தனைக்கும் முன்பே அவளை தன் பக்கம் இழுத்து அவள் இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடித்து விட்டான் அந்த மாயக்கண்ணன். அவள் திமிரி விலக எவ்வளவு முயற்சி செய்தும் பலனில்லை. அவன் அவளை இறுக்கமாக அணைத்து அவள் அசையக்கூட முடியாதபடி இறுக பற்றி கொண்டிருந்தான். போராடி பார்த்து தோற்றவள் கண்ணனின் லீலையில் மெல்ல மெல்ல தன் உணர்வுகளை இழந்து அவன் வசம் அசையாமல் நின்றாள். தன் கையில் இருந்த மல்லிகை சரத்தை அவள் தலையில் சூடியவனின் இதழ்கள் அவள் இதழ்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழிறங்கி அவள் கழுத்து வளைவில் புதைந்து அழுத்த ஏதோ கனவுலகில் இருந்தது போல சட்டென தன் உணர்வுகளுக்கு திரும்பியவள், ராஸ்கல், விடு என்னை என்று கூறி தன் பலத்தை எல்லாம் சேர்த்து அவனை தள்ளிவிட்டாள். ஏய் யுவா, நான் உனக்கு தாலி கட்டின புருஷன் தானே, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? இங்கே பார், நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு என்று கூறி தன்னுடைய ஷர்ட் பாக்கெட்டில் கையை விட்டு அதிலிருந்து விலை உயர்ந்த வைர பெண்டன்ட் கோர்த்த செயின் ஒன்றை எடுத்தான். இந்தா, இது உனக்கு தான், இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் என்று கூறிக்கொண்டே அவள் கழுத்தில் அணிவிக்க முயல அவன் கையை அவசரமாக தட்டிவிட்டாள் யுவனிகா. அவள் தட்டிய வேகத்தில் அந்த செயின் சுவற்றின் ஒரு மூலையில் போய் விழுந்தது. தாலி கட்டிட்டா என்ன வேணாலும் பண்ணலான்னு நினச்சியா? அதெல்லாம் இந்த யுவனிகா கிட்ட நடக்காது. உன் பணத்தை பார்த்து மயங்குற ஆளு நான் இல்லை. இதெல்லாம் அந்த பூஜா கிட்ட வச்சுக்க என்று கோபமாக கூறிக்கொண்டே தலையில் அவன் சூடிய பூச்சரத்தை பீத்து அவன் முகத்தில் வீசினாள் யுவனிகா. அவள் அப்படி செய்தது சித்தார்த்துக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. கண்களில் அனல் பறக்க அவளை ஒரு கோப பார்வை பார்த்துவிட்டு தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியேறிவிட்டான் அவன். அவன் சென்று விட்டான் என்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு பதிலாக கவலை தோய்ந்த முகத்துடன் தரையில் சரிந்தவளின் அருகில் இருந்த கசங்கிய மல்லிகை சரம் அவளை பார்த்து ஏளனம் செய்தது. அதை பார்த்து விம்மி வெடித்து அழத் தொடங்கினாள் யுவனிகா. இப்போ அவன் அவளை தேடிதான் போயிருப்பான் என்று நினைக்கும் போதே இதயத்தில் ஒரு அழுத்தம். இதையா அவள் எதிர்பார்த்தாள்? 1000 கனவுகளோடும் ஆசைகளோடும் அவனின் கைகோர்த்து திருமண மேடையில் நின்றவள் கண்முன்னே தான் கட்டிய கனவு கோட்டை தகர்ந்து விட்டார் போல இதயத்தில் ஒருவித வலி. ஏதோ நினைத்தவள், முதல் ராத்திரியில அந்த பூஜா பேரை நான் பார்க்காமலே இருந்திருக்கலாமோ? சித்தார்த்தின் இந்த பழக்கம் எனக்கு தெரியாமலே போயிருக்கும். நான் என் சித்தார்த் கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் என்று நினைக்கும் போதே சூட்டு கம்பியை யாரோ முதுகில் வைத்தது போல விரைத்து நிமிர்ந்தாள் அவள். சி, என்ன நினைப்பு இது? என் சித்தார்தா? இல்லை, அவன் என் சித்தார்து இல்லை. எவ்வளோ ஒருத்தி இருந்த இடத்துல நான் இருக்கிறதா? சிச்சி, அப்படிப்பட்ட மானங்கிட்ட வாழ்க்கை எனக்கு தேவைதானா என்று தன்னையே திட்டி தீர்த்தாள் அவள். என்ன ஆனாலும் சரி, இனி அவனை தன் அருகில் நெருங்கவிடக்கூடாது என்று முடிவுக்கு வந்தவள் தரையில் படுத்து கண்களை இறுக மூடி உறங்க முயற்சி செய்தாள். ஆனால் உறங்க முடியாமல் தவித்தாள். அவளின் ஏமாற்றம் அவள் கண்களில் இருந்து கண்ணீராக வழிந்து கொண்டே இருந்தது. வீட்டை விட்டு வெளியே கிளம்பிய சித்தார்த் நேராக வழக்கம் போல டிஸ்கோ பாருக்கு சென்றான். அங்கே போதையில் இருந்த அவனுடைய நண்பர்களில் ஒருவன், டேய் மச்சான், என்னடா புது மாப்பிள்ள, கல்யாணம் ஆகி 2 நாளில் டிஸ்கோவுக்கு வந்துட்ட, அதுக்குள்ளே புது பொண்டாட்டி போர் அடிச்சிருச்சா என்று கேலி செய்ய ஏற்கனவே கடும் கோபத்தில் இருந்தவன் மேலும் எரிச்சலடைந்தான். ஆனால் தன் நண்பர்களிடம் அதை காட்டிக்கொள்ளாமல், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மா உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்று கூறி சமாளிக்க முயன்றான். ஏண்டா, எங்களை பார்க்கணுன்னா பகலில் வர வேண்டியது தானே, ராத்திரி அதுவும் புது பொண்டாட்டியை தனியாக விட்டுட்டு இங்கே எதுக்குடா வந்த என்று சீண்டி பார்த்தான் ஒருவன். டேய் மச்சான், அவன் தான் சொல்லியிருக்கான்ல, எந்த நைட்டு யார் கூட இருக்கணும்னு அவன் தான் முடிவு பண்ணுவான்னு. ஒருவேளை பூஜாவை பார்க்க வந்திருப்பான் என்று ஓட்டினான் மற்றொருவன். சித்தார்த் யாருக்கும் எதற்கும் பதில் சொல்லவில்லை. அவனது மனம் முழுவதும் யுவனிகா அவன் முகத்தில் பூச்சரத்தை வீசி எறிந்த அந்த ஒரு நிகழ்வு மட்டுமே மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது.
அவன் கண்கள் கன்றி சிவக்க டேபிளின் மேல் இருந்த ஒரு மது பாட்டிலை எடுத்து வாயில் வைத்தவன் மடமடவென்று முழுவதையும் ஒரே மூச்சில் காலி செய்தான். மது போதையின் தீவிரத்தால் கண்கள் லேசாக இருண்டு வர தன் கையை பிடித்து யாரோ இழுத்து கொண்டு செல்வது போன்ற ஒரு உணர்வு. அடுத்த சில நொடிகளில் அவன் தொப்பென்று ஒரு மெத்தை மேல் விழுவது போன்று தோன்றவே தலையை அவசரமாக குலுக்கிவிட்டு அவன் தெளிவாக பார்க்க அவன் அருகில் அரைகுறை ஆடையுடன் அவனை ஒட்டி கொண்டு படுத்திருந்தாள் பூஜா. முன்பு போல இருந்திருந்தால் இந்நேரம் தானாக வந்து மேலே விழுந்தவளை வேட்டையாடி முடித்திருப்பான். ஆனால் யுவனிகா என்னும் மோகிரிதான் அவன் மனதை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறாளே. அவன் மீது இருந்தவளை தள்ளிவிட்டு எழுந்து நின்ற சித்தார்த் கண்களை திறக்க முடியாமல் சுருக்கிக் கொண்டு எதிரில் இருந்தவளை பார்த்தான். அவன் கண்களுக்கு தழைய தழைய சேலை அணிந்து கொண்டு தலை நிறைய மல்லிகை சரத்தை வைத்து கொண்டு முதலிரவு அறையில் யுவனிகா அவன் முன் நாணத்துடன் நின்ற காட்சி நிழலாடியது. அரண்டு விழித்தவன் கண்களை நன்றாக கசக்கிக் கொண்டு பார்க்க, ஹேய் டியர், என்னடா புதுசா பார்க்குற மாதிரி பார்க்குற, கமான் யா என்று கூறி அவன் கைகளை பிடித்து இழுத்தாள் பூஜா. தன் நிலைக்கு வந்தவன், சாரி எனக்கு இப்ப மூடில்ல என்று கூறி அவளிடம் இருந்து கையை உதறினான். பாருடா, புது பொண்டாட்டியோட மோகம் இன்னும் போகலையா உனக்கு? என்னை விட அவ என்ன ரொம்ப ஒஸ்தியா? என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன அவகிட்ட இருக்கு? என் அழகுக்கு முன்னாடி எவளும் நிற்க முடியாது என்று தனக்குத்தானே பெருமை அடித்து கொண்டு அவனை மீண்டும் தன்மேல் விழும்படி இழுக்க, அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் கடுப்பானவன் பலார் என்று அவள் கன்னத்தை பதம் பார்த்துவிட்டு வேகமாக வெளியேறினான். காரை கிளப்பியவனின் மனம் ஒரு நிலையில் இல்லை. இந்த பூஜாவுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஆஃப்டரால் பணத்துக்காக தன்னோட உடம்பையே விற்கிறவ. வேற ஒரு பொண்ணோட புருஷன்னு தெரிஞ்சும் பணத்துக்காக சே. ஆனால் யுவனிகா, நான் தாலியே கட்டியிருந்தாலும் வேற ஒரு பொண்ணு கூட எனக்கு தொடர்பு இருக்குன்னு என்னை வெறுக்கிறா. எனக்கு தப்பான பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சதுனால தானே நான் வாங்கி கொடுத்த காஸ்ட்லியான செயினை கூட அலட்சியமாக தூக்கி போட்டா. ஆனால் இந்த பூஜா 10,000 கொடுத்திருந்தா யார் கூட வேணாலும் 10 நாள் படுத்திருப்பா. சி, இப்படியும் ஒரு பெண். இவள் எங்கே? என் யுவனிகா எங்கே? என் யுவனிகாவா? சித்தார்த் அவ்வாறு நினைத்தது அவனுக்கே ஆச்சரியம்தான். இதுவரை பெண்கள் அனைவரையும் ஒரு போதைப் பொருள் போன்றே பார்த்தவன். ஆனால் யுவனிகாவின் மீதும் அவளது பெண்மையின் மீதும் மரியாதை அதிகமாகி அவளிடம் ஒரு ஈர்ப்பு உண்டாவதை உணர்ந்தான் அவன். தன்னை அவமானப்படுத்தியதால் அவள் மேல் இருந்த கோபம் மெல்ல மெல்ல அவன் மனதில் காதலாக உருவெடுத்தது. ஆனால் அவள் என்னை ஏற்றுக்கொள்வாளா? நான் அவளுக்கு ஏற்றவன்தானா என்ற ஒரு புதிய கேள்வி அவன் மனதில் எழுந்தது. அத்தியாயம் 6. இரவு மணி 12 இருக்கும். தன்னுடைய அறை கதவை சப்தமின்றி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் சித்தார்த். அங்கே தலையணை கூட வைத்து கொள்ளாமல் தரையில் சுருண்டு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள் யுவனிகா. அவள் வெகுநேரம் அழுதிருக்கிறாள் என்பதற்கு அடையாளமாக அவளது மூக்கு மிளகாய் பழமாய் சிவந்து கண்களுக்கு கீழே லேசான வீக்கம் தெரிந்தது. அதற்கு காரணம் தான் என்று நினைக்கும் போதே அவமானத்தால் குறுகி போனான் அவன். அவளிடம் இருந்து வந்த சீரான மூச்சு காற்று அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை அவனுக்கு காட்டியது. ஆனால் அவளது கண்கள் மட்டும் நிம்மதி இழந்து ஏதோ சிந்தனையில் இருப்பது போன்று புருவம் சுருங்கிய நிலையில் இருந்தது. ஒரு பெண்ணை இவ்வளவு காயப்படுத்திவிட்டதை நினைத்து அவன் மீதே அவனுக்கு கோபம் வந்தது. தரையில் படுத்திருப்பவளை அப்படியே தூக்கி கட்டிலில் படுக்க வைக்க வேண்டும் போன்ற ஆவல். ஆனால் என் மீது எவ்வளவு வெறுப்பு இருந்தால் நான் படுத்த கட்டிலில் கூட உறங்க பிடிக்காமல் தரையில் படுத்திருப்பாள், பாவம் என்று அவள் மீது கழிவிரக்கம் பிறந்தது அவனுக்கு. கபோர்டிலிருந்து ஒரு தலையணையை எடுத்து அவள் தலையில் மெதுவாக தூக்கி அதில் படுக்க வைத்தான். மேலும் போர்வை ஒன்றையும் அவள் மீது போர்த்திவிட்டவன் வெகுநேரம் கண்கொட்டாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான். யுவனிகா எழுந்திருக்கும் போது காலை 6 மணி இருக்கும். தான் தலையணையில் படுத்திருப்பதும் மேலே போர்வை இருப்பதையும் பார்த்தவளுக்கு சிறிது நேரம் ஒன்றும் புரியவில்லை. யார் இதை பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை சித்தார்த் வந்துட்டானா? அவசரமாக அவனது கட்டிலை பார்த்தாள்.
ஆனால் அவன் அங்கே இல்லை. வேற யார் வந்திருப்பா? சி, யாரோ வந்து போர்த்தி விட்டது கூட தெரியாத அளவுக்கா தூங்கி இருக்கேன் என்று தன்னையே கடிந்து கொண்டாள். அவசரமாக எழுந்தவள் தனது ஆடையை சரி செய்து கொண்டு வெளியே வரும் நேரத்தில் பால்கனி கதவு திறந்து இருப்பதைக் கண்டு புருவம் சுருக்கி யோசித்தவாறே வெளியே எட்டி பார்த்தாள். பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அங்கே போடப்பட்டிருந்த சோஃபா ஒன்றில் குப்புறப்படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் சித்தார்த். சற்றும் அதை எதிர்பாராதவள் வேறு யாரோ என்று நினைத்து பயந்தே போய்விட்டாள். சற்று நிதானித்து கொண்டு அவள் நிம்மதி மூச்சு விட சில்லென்ற காற்றுப்பட்டு குளிரில் அவன் முனகிக் கொண்டிருப்பது தெரிந்தது. இவன் எப்ப வந்தான்? ஏன் கட்டில் படுக்காம வெளியே வந்து படுத்திருக்கான்? ஒருவேளை மது போதையில் இருப்பான். அதான் கட்டில் எது சோஃபா எதுன்னு கூட தெரியாம போயிருக்கும் என்று அவனை உள்ளுக்குள் கரித்து கொட்டிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு உள்ளே நுழைந்தாள். ஆனால் மறுகணமே, தெளிவில்லாமலா தரையில் படுத்திருந்த உனக்கு தலையணையும் போர்வையும் போர்த்து விட்டான் என்று அவளது மனசாட்சியை எடுத்து காட்டி கேள்வி கேட்க, என்ன நினைத்தாலோ ஓடிச் சென்று அவள் மீது போர்த்தியிருந்த அதே போர்வையை எடுத்துக்கொண்டு அவன் அருகில் வந்தவள் சற்று தயங்கி நின்றாள். ஆனால் அவனது முனகல் சப்தம் தொடர்ந்து கேட்கவே அவன் மீது போர்வையை போட்டுவிட்டு அவசரமாக உள்ளே வந்துவிட்டாள். குளிர்ந்த காற்றில் நடுங்கிக் கொண்டிருந்தவன் மேல் போர்வை பரவி கதகதப்பாக உணரவே தூக்க கலக்கத்தில் லேசாக திரும்பி படுத்தவன் தன்மேல் இருந்த போர்வையை இழுத்து முகம் வரை போர்த்து கொண்டு தூங்க எப்பொழுதும் இல்லாத ஏதோ ஒரு புதிய வாசனையை உணர்ந்தான் அவன். சட்டென விழித்து கொண்டவன் போர்வையை மீண்டும் நன்றாக முகர்ந்து பார்த்தான். இரவு முழுவதும் அவள் மீது போர்த்தி இருந்ததால் யுவனிகாவின் பிரத்யேக வாசனை உடல் முழுவதும் இன்பமாக ஒரு இதம் பரவுவதை உணர்ந்தான். தன் தலை முதல் கால் வரை முழுவதுமாக போர்வையை இழுத்துவிட்டு அதன் ஸ்பரிசத்தை அனுபவித்தவன் தற்போது யுவா யுவா என்று தன்னை அறியாமலேயே முனகிக் கொண்டிருந்தான். மீண்டும் முனகல் சப்தம் கேட்கவே இன்னொரு போர்வையை அவசரமாக எடுத்துக்கொண்டு அவன் அருகில் வந்தவள், யுவா, சாரி சாரி யுவா யுவா என்று உளறுவதைக் கண்டு திகைத்து போய் அங்கேயே நின்றிருந்தாள். எதுக்காக என்கிட்ட சாரி கேட்குறான்? எனக்கு விருப்பமில்லாமல் என்னை தொட்டதுக்கா, இல்லை வேற எதுக்காவதா என்று அவள் குழம்பிக் கொண்டிருக்கும் போதே செல்போன் சினுங்கும் சப்தம் கேட்டது. சித்தார்த்தின் செல்போன் தான். அவன் அசைவதைக் கண்டு அவசரமாக உள்ளே ஓடினாள் யுவனிகா. செல்போனை ஆன் செய்து தன் காதுக்கு கொடுத்தான். தொடர்ந்து பேச்சுக்குரல். அவனுடைய அப்பா ராமன் தான் என்பதை அவன் பேசும் தொனியிலேயே தெரிந்து கொண்டாள் யுவனிகா. அதே சமயத்தில் வெளியே கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. யுவனிகாவின் அம்மா சந்தியா தான் வந்திருந்தார். அவசரமாக படிகளில் தாவி குதித்து இறங்கினாள் யுவனிகா. அம்மாவை பார்த்த நொடியே கண்கள் லேசாக கலங்கி வர அதை அடக்கி கொண்டு, வாங்கம்மா என்று உள்ளே அழைத்து வந்து ஹாலில் இருந்த சோஃபா ஒன்றில் அமர வைத்தாள். தானும் அருகில் அமர்ந்து கொண்டு, அம்மா எப்படி இருக்கீங்க? சுகர் டேப்லெட் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா என்று விசாரித்த மகளின் அனுசரணையை கண்டு அவள் தலையை வாஞ்சையுடன் தடவினார் சந்தியா. நான் நல்லா இருக்கேன் யுவா, நீ எப்படிமா இருக்க? நீ இல்லாமல் நம்ம வீடு தான் வெறிச்சோன்னு இருக்கு என்று கூறி அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டார். அம்மாவின் அரவணைப்பில் கரைந்தவள், அம்மா நான் வேணா அங்கே வந்து கொஞ்ச நாள் இருக்கவா என்று மகள் கூறியதை கேட்டு அவருக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடி யுவா இது? கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வாரம் கூட முழுசா முடியல. அதுக்குள்ளே நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டா மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிட மாட்டாரா? நான் நல்லா தான் இருக்கேன்டா கண்ணு, நீ கவலைப்படாத. மாப்பிள்ளைய நல்லா கவனிச்சுக்கோ, சரியா? மாப்பிள்ளை மனசு கோணாமல் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோம்மா என்று பெரிதாக அறிவுரை வழங்கினார் சந்தியா. உங்கள் மாப்பிள்ளைக்கு என்னை விட அந்த பூஜாவை தான் பிடிக்கும் என்று கூறிவிட வேண்டும் போல வார்த்தைகள் தொண்டை வரை வந்து நிற்க, அம்மா நிச்சயமா இதை தாங்கிக் கொள்ள மாட்டாரு. தன்னோட பொண்ணு வாழ்க்கையை நாமே நாசம் பண்ணிட்டோமேன்னு நினச்சே அவங்க உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்புறம் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிட்டா என்று நினைக்கும் போதே பயத்தில் அவளுக்கு நடுக்கம் தோன்ற எழுந்த வார்த்தைகளை கஷ்டப்பட்டு விழுங்கினாள் யுவனிகா.
யுவனிகா எதுவும் பதில் சொல்லாமல் இருக்கவே அவளை உற்று நோக்கினார் சந்தியா. என்ன யுவா, வீடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? உங்கள் மாமனார் இன்னும் வரலையாம்மா? ஆமாம், மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? எங்கே அவர் தூங்கிட்டு இருக்காரா என்று விசாரித்து கொண்டு இருக்கும்போதே, நான் நல்லா இருக்கேன் அத்தை, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தான் சித்தார்த். அவனை கண்டவுடன் மரியாதை நிமித்தமாக சந்தியா எழுந்து நிற்க யுவனிகாவுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. ஐயோ அத்தை, உட்காருங்க என்று அவன் அவசரமாக கூற, இருக்கட்டும் மாப்பிள்ள என்று தயங்கி நின்றார் சந்தியா. அவர் அருகில் வந்தவன், என்னத்தை இது, நான் உங்கள் பையன் மாதிரின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணலாமா? யாராவது தான் பையன் முன்னாடியே எழுந்து நிற்பாங்களா என்று கூறி அவர் கைகளை பிடித்து அமர வைத்தான் சித்தார்த். சந்தியாவுக்கு தலைக்கால் புரியவில்லை. எவ்வளவு அருமையான மாப்பிள்ளை நம்ம யுவனிகாவுக்கு கிடைச்சிருக்காரு என்று உள்ளுக்குள் நெகிழ்ந்து பூரித்து போனார் அவர். யுவனிகாவுக்கே அவன் நடந்து கொண்ட விதம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? ஊர்ல இருந்து எப்போ வருவார் தம்பி என்று தன் சம்பந்தியை பற்றி விசாரித்தார் சந்தியா. இப்போதான் அத்தை அப்பா ஃபோன் பண்ணாரு. அவர் போன வேலை இன்னும் முடியலையாம். இன்னும் 1 வாரம் ஆகுமா இங்கே வர்றதுக்கு என்று கூறியவன் ஏதோ நினைத்தவனாக தன் செல்போனை எடுத்தவன், அப்புறம் அத்தை, அப்பா எங்கள் 2 பேருக்கோ மூணார் போகிறதுக்காக புக் பண்ணி அதோட காப்பி எனக்கு அனுப்பியிருக்காரு என்று சந்தியாவிடம் ராமன் அனுப்பியிருந்த ஒரு ரெசிப்டை காட்டினான். யுவனிகாவுக்கு தூக்கி வாரி போட்டது. எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. ஆமாம், இது ஒன்றுதான் இப்போ குறைச்சல். சரியான கல்லூரி மங்கன். என்கிட்ட நேரடியாக சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன்னு அம்மா கிட்ட காட்டுறான் என்று பல்லை கடித்து கொண்டு நின்றாள். சந்தியாவுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நல்லபடியாக போயிட்டு வாங்க. என்னைக்கு தம்பி கிளம்பணும் என்று அவர் ஆர்வமாக கேட்டார். இன்னைக்கு நைட்டு அத்தை என்று அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்த யுவனிகா, எப்படியாவது அங்கே போகாமல் தடுத்துடணும், என்ன பண்ணலாம் என்று தீவிரமாக யோசித்தவள், ஆனால் அம்மா, இது நவம்பர் மாதமாச்சே, இங்கேயே ரொம்ப மழையாக இருக்குது, அங்கே இன்னும் அதிகமாக இருக்கும்ல. எனக்கு தான் சின்ன வயசுல இருந்தே மழையில் நனைஞ்சா சளி பிடிக்கும்ல. நாங்கள் சம்மர் டைமில் போகிறோம். இப்போ வேண்டாம்னு மாமா கிட்ட சொல்லி புக்கிங்கை கேன்சல் பண்ணிட சொல்லலாம் என்று சிறு குழந்தை மழைக்கு சாக்கு சொல்லி பள்ளிக்கு மட்டம் போடுவது போல கூறியதை கேட்டு சித்தார்த்துக்கு சிரிப்பு தான் வந்தது. ஆனால் அவள் இன்னும் அவனை மனதால் கூட ஏற்றுக்கொள்ளவில்லையே. இந்த நிலையில் அவள் நிச்சயம் தேனிலவுக்கு வர சம்மதிக்க மாட்டாள் என்று தெரிந்துதானே அவளிடம் சொல்லாமல் தன் மாமியாரிடம் விஷயத்தை கூறுகிறான். ஆனால் அவளுடைய விருப்பத்திற்கும் மதிப்பு கொடுக்கவே எண்ணினான் சித்தார்த். பரவாயில்லத்த, யுவனிகா சொல்கிறதும் சரிதான். அப்புறம் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டா என்ன பண்ணுறது? நாங்கள் இன்னொரு தடவை போய்க்கிறோம். அப்பா கிட்ட நான் சொல்லிடுறேன் என்று கூறியவனை உறுத்து பார்த்து, ஆமாம், ரொம்ப தான் என் மேல் கரிசனம் என்று உள்ளுக்குள் குமைந்தாள் யுவனிகா. ஆனால் அவன் அப்படி கூறியதும் ஒருவாறு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஆனால் சந்தியா விடுவாரா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மாப்பிள்ள, சுடு தண்ணி குடிச்சா எல்லாம் சரியாயிடும். அப்பா எவ்வளவு ஆசையாக புக் பண்ணி கொடுத்துருக்காரு, இப்போ வேண்டாம்னு சொன்னால் அவர் மனசு கஷ்டப்படாதா என்று சித்தார்த்திடம் கூறினார். இதற்கு மேல் என்ன சொல்வது என்று தெரியாமல் வேறு வழியின்றி அமைதியாக நின்றிருந்தாள் யுவனிகா. சரிங்கத்த, நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். யுவனிகா, அத்தைக்கு சாப்பிட ஏதாவது கொடு என்று கூறிவிட்டு அவன் படிகளில் ஏறினான். யுவனிகாவிடம் திரும்பிய சந்தியா, ஏ யுவா, என்னடி சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இது மாதிரி போயிட்டு வந்தால் தானே உங்கள் 2 பேருக்கும் ஒரு அந்யோன்யம் வரும். அவர் கூட இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எதுவும் ஆகாமல் அவர் பார்த்துக்க போகிறாரு என்று குரலை தாழ்த்தி மகளிடம் கடிந்து கொண்டார். உங்கள் மாப்பிள்ளை தான் எனக்கு பிரச்சனையே என்று உள்ளுக்குள் கருவினாள் யுவனிகா. அத்தியாயம் 7. அம்மாவை தன் அறைக்கு அழைத்தாள் யுவனிகா. அப்போதுதான் அவளுக்கு சுரீர் என்று உரைத்தது. அங்கே அவள் வீசி எறிந்த பூச்சரமும் செயினும் அம்மா கண்ணில் பட்டால் அவசர அவசரமாக படிகளில் தாவி ஏறிச் சென்றாள் யுவனிகா. அதை பார்த்த அவள் அம்மா சந்தியாவோ, மாப்பிள்ளை பின்னாடி எப்படி ஓடுகிறாள் என்று மகளை நினைத்து பூரித்து போனார். அறைக்கு சென்றவளுக்கு குழப்பம். அங்கே பூச்சரமும் இல்லை, செயினும் இல்லை. ஒருவேளை அவன் எடுத்திருப்பானோ?
அதுவரைக்கும் நல்லதுதான் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவள் அங்கே இருந்த டஸ்ட்பினை பார்த்தாள். அதிலும் பூச்சரம் இல்லை. எங்கே போட்டிருப்பான் என்று அவள் குழம்பிக் கொண்டு இருக்கையிலேயே யுவனிகா என்று அழைத்து கொண்டே அங்கு வந்து சேர்ந்தார் சந்தியா. யுவனிகா, வெளியூர் போக தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கா பாருமா. உன்னோட ஸ்வெட்டர்லாம் நம்ம வீட்டில் இருக்குல்ல, மாப்பிள்ளை கூட போய் எடுத்துட்டு வந்துடுறியா என்று சந்தியா சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே, அதெல்லாம் வேணாம் அத்தை, அதான் நான் இருக்கேன்ல என்று கூறிக்கொண்டே யுவனிகாவின் அருகில் வந்து நின்றான் சித்தார்த். அவன் சொன்னதை கேட்டு யுவனிகா முகம் சிவந்தாலோ இல்லையோ, அவன் அத்தை சந்தியா முகம் சிவந்து தலைகுனிவதை பார்த்தவன், அத்தை அது வந்து நான் தான் இருக்கேன்ல, போகிற வழியில் வாங்கி தரேன்னு சொல்ல வந்தேன் என்று அவன் அசடு வழிய விளக்கம் கொடுக்க, இவர்களது பேச்சை கேட்க சகிக்காமல் தலையில் அடித்து கொள்ளலாம் போல இருந்தது யுவனிகாவுக்கு. சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் ரெடியாகுங்க, நான் கீழே இருக்கேன் என்று இங்கிதமாக கூறிவிட்டு நகர்ந்து கொண்டார் சந்தியா. அம்மா கீழே இறங்கும் வரை அமைதியாக இருந்தவள் அவசரமாக அவன் பக்கம் திரும்பினாள். ஹலோ மிஸ்டர், உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் பொம்மை இல்லை, நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க மூணார் போகிறதுக்கு என்று படபடவென பொரிந்து தள்ள, ஐயோ சத்தியமாக நான் புக் பண்ணலை, அப்பா தான் என்று அவன் முடிப்பதற்குள், அப்போ உங்கள் அப்பாவையே கூட்டிகிட்டு போங்க, நான்லாம் வரமாட்டேன் என்று அவள் கூற, சரி ஓகே விடு, என் கூட தனியாக வர பயமாக இருந்தா இட்ஸ் ஓகே, போக வேணாம் விடு என்று கூறி அவன் அவளை சீண்ட, ஹலோ, நான் ஒன்றும் பச்சை குழந்தை இல்லை உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு என கூறி அவனை முறைத்தாள் யுவனிகா. பயம் இல்லாமையா வரமாட்டேன்னு சொல்கிற? அதான் உன் கண்ணிலேயே தெரியுதே என்று அவளை வம்புக்கு இழுத்தான் சித்தார்த். அவன் கூறியதை கேட்டு ரோஷத்துடன், அப்படி என்ன தெரியுதா என் கண்ணில் என்று அவனை கண்ணாலேயே எரித்து விடுபவள் போல முறைத்தாள். அதை சிறிதும் பொருட்படுத்தாமல், இதோ இப்பவே பார்த்து சொல்கிறேன் என்று கூறி அவள் கண்களை பார்த்து கொண்டே அவளை நெருங்கினான் சித்தார்த். இவன் நெருங்க நெருங்க அவள் பின்னோக்கி சென்று சுவரில் இடித்து நின்றாள். அவனுடைய விழியின் ஆழ்ந்த ஊடுருவும் பார்வையை தாழாமல் தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பினாள் யுவனிகா. இங்க பாரு, என் கண்ணையே நல்லா பாரு, அப்பதானே உன் கண்ணில் என்ன தெரியுதுன்னு நான் பார்த்து சொல்ல முடியும் என கூறி அவள் முகவாயை பிடித்து தன் பக்கம் திருப்பினான். அவளது படபடக்கும் விழிகள் கண்டு தன் கண்களை சிமிட்டி சிரித்து மயக்கினான் அந்த மாயக்கண்ணன். அவன் கண்களில் அப்படி என்ன வசீகரமோ, தன்னை மறந்து அவன் விழிகளின் வசமடைந்தாள் யுவனிகா. உற்று பார்ப்பது போல புருவத்தை சுருக்கி கொண்டு அவள் முகத்தின் மிக அருகில் வந்தவன், உன் கண்ணில் என்ன தெரியுதுன்னு சொல்லவா என அவன் ரகசிய குரலில் கேட்க, என்ன என முணுமுணுத்தவளின் காதில், ஒரு ராஸ்கல் தெரியறான், உன்னோட சித்தார்த் ராஸ்கல் என்று கூறி அவளது இதழ்களில் மென்மையாக இதழ் பதித்தான். உன்னோட சித்தார்த்? என்னோட சித்தார்த்தா? நினைக்கும் போதே எவ்வளவு இன்பம். அவளும் அதைத்தானே விரும்புகிறாள், தன்னவன் தனக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று. ஆனால் முதலிரவு அன்று அவன் பேசிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து தொலைக்கிறதே. அந்த நினைவுகளை அழித்துவிட்டு அவளின் கரம் பிடித்தவன் மார்பில் இதமாக தஞ்சம் பெற அவளுக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ஆனால் அந்த பொல்லாத நினைவுகள் எவ்வளவு முயற்சி செய்தும் அவளது ஆழ்மனதில் இருந்து கொண்டு அவளை சித்திரவதை செய்தது. தாள மாட்டாதவளாக சட்டென அவனிடமிருந்து விலகினாள். ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என கண்கள் கலங்க அவன் முன் கைகூப்பி கெஞ்சினாள் யுவனிகா. இதை சற்றும் எதிர்பாராமல் ஒரு நொடி அதிர்ந்து நின்றவன் என்ன நினைத்தானோ, சாரி என்ற ஒற்றை வார்த்தையுடன் அந்த அறையை விட்டு வெளியேறினான். சிறிது நேரத்திற்கெல்லாம் கீழே பேச்சுக்குரல். யுவனிகாவுக்கு பழக்கப்பட்ட குரல் என்பதால் வந்திருப்பது அவளது முன்னாள் எம்டியும் இந்நாள் மாமனாருமான சித்தார்த்தின் அப்பா ராமன் தான் என்பது விளங்கிவிட்டது. அவரை நேரில் பார்க்கும்போது நன்றாக நாக்கை பிடுங்கும் அளவுக்கு கேள்விகள் கேட்க வேண்டும் என்பதுதான் அவளது நெடுநாள் ஆவல். அதற்கான சமயம் அமைந்து விட்டதுதான். ஆனால் அம்மா கீழே இருக்காங்களே,
அதுவும் இல்லாமல் சித்தார்த் வேற கோபமாக வெளியே போனானே. எங்களுக்குள்ள சண்டைன்னு அம்மாக்கு தெரிஞ்சிட்டா? நினைக்கும் போதே பதற்றம் தொட்டிக்கொண்டது. அவசர அவசரமாக கண்களை துடைத்து கொண்டு கீழே ஓடினாள் யுவனிகா. அங்கே ராமன், சித்தார்த் மற்றும் சந்தியா மூவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தனர். சித்தார்த் இயல்பாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தவள் ஒருவாறு நிம்மதி பெருமூச்சுட்டாள். யுவனிகாவை கண்டதும், என்னம்மா மருமகளே, நல்லா இருக்கியாம்மா? வீடெல்லாம் உனக்கு செட் ஆயிடுச்சா என ஒன்றும் தெரியாதவர் போல அவர் இயல்பாக கேட்க, உள்ளுக்குள் பற்றி எரிந்தாலும் அனைவர் முன்னிலையில் எதுவும் கூற முடியாமல் பல்லை கடித்தவள் தலையை மட்டும் லேசாக அசைத்து வைத்தாள். நீங்க வர இன்னும் 1 வாரம் ஆகும்னு தம்பி சொல்லுச்சு. போன வேலை நல்லபடியாக முடிஞ்சுதா அண்ணா என்று தன் சம்பந்தியை அக்கறையுடன் வினவினார் சந்தியா. இன்னும் முடியலம்மா தங்கச்சி, கல்யாணம் ஆன கையோட அவசரமாக கிளம்பி போயிட்டேன். சரி, இன்னைக்கு பிள்ளைகள் வந்து பார்த்துட்டு போயிடலாம்னு திடீர்னு ஒரு யோசனை, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் என கூறினார் ராமன். இருவரும் அண்ணன் தங்கை என்று இயல்பாக பேசுவதை கேட்டு யுவனிகாவுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தாலும், தன்னோட பையனை பற்றி தெரிஞ்சிருந்தோ என்னை அவனுக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கையே வீணாக்கின பாவிதானே இந்த பெரிய மனுஷன் என்று உள்ளுக்குள் கருவினாள். அதே சமயம், ஒருவேளை சித்தார்த்தின் தவறான பழக்கம் இவருக்கே தெரியாதோ என்ற சந்தேகமும் அவள் மனதில் எழுந்தது. எதுவாயிருந்தாலும் நேரம் பார்த்து அவர்கிட்ட அவர் எனக்கு செஞ்ச பாவத்தை பற்றி கேட்டே ஆகணும் என்று முடிவெடுத்தாள் யுவனிகா. அதற்கான நேரம் அன்றே அமையும் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இரவு பயணம்தான். சித்தார்த் யுவனிகா தம்பதி மூணாருக்கு கிளம்புவார்கள் என்பதால் மாலை வருவதாக கூறிவிட்டு சந்தியா ஆயத்தமாக, நானும் வெளியே தான் போகிறேன் அத்தை, வாங்க அப்படியே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் என்று கூறி அவனும் வெளியே கிளம்பிவிட்டான். இதுதான் சமயம். ஆனால் எப்படி ஆரம்பிப்பது? அவள் யோசித்து கொண்டு நிற்கையில், அம்மாடி மருமகளே, சுந்தரத்துக்கிட்ட சொல்லி சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுமா, நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு தரைதளத்திலேயே இருந்த அவரது அறைக்கு சென்றார் ராமன். டைனிங் டேபிள் தயாராக இருந்தது. ராமன் சாப்பிட அமர்ந்ததும் யுவனிகாவையே அவர் பரிமாற சொல்ல, அவரிடம் கேட்டுவிட வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்துடன் அவள் பரிமாறினாள். ஆனால் சாப்பிடும்போது குறுக்கிடுவது சரியல்ல என தோன்றவே தயங்கியபடி நின்றாள். நீயும் உக்காருமா என ராமன் அழைத்தார். இல்லை, பசியில்லை என பதிலளித்துவிட்டு அவள் அங்கிருந்து நகர முயல, யுவனிகா 1 நிமிஷம் நில்லுமா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ராமனே ஆரம்பித்தார். யுவனிகா, நீ என் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறன்னு எனக்கு தெரியுமா என்று அவர் கூறியதும் அதிர்ந்து நோக்கினாள் யுவனிகா. அப்போ இவருக்கு அவரோட பிள்ளை லட்சணத்தை பற்றி முன்னாடியே தெரிஞ்சுதான் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரா இந்த பெரிய மனுஷன்? பல்லை கடித்து கொண்டு நின்றாள் யுவனிகா. இன்னைக்கு உன்கிட்ட நேரில் பேசியே ஆகணும்னு தான் நான் அவசரமாக கிளம்பி வந்தேன் என்று அவர் கூறவும் புரியாமல் அவள் அவரை பார்க்க அவர் தொடர்ந்தார். சித்து பிறந்தவுடனே அவனோட அம்மா, என்னோட மனைவி சித்ரா, எங்களை அனாதையாக விட்டுட்டு அவன் நிம்மதியாக போய் சேர்ந்துட்டா. தாய் இல்லாத குழந்தை. அதனால் சின்ன வயசுல இருந்தே அவன் என்ன பண்ணாலும் நான் கண்டிக்காமையே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ்னு என் வாழ்க்கை அதிலேயே போயிடுச்சு. ஒரு தகப்பனா அவன் எது கேட்டாலும் வாங்கி தந்தேனே தவிர பிள்ளையை எப்படி ஒழுக்கமாக வளர்க்கணுங்கிற விஷயத்தில் நான் ஒரு தகப்பனா தோற்று போயிட்டேம்மா என்று அவர் கூறிக்கொண்டிருக்க அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. இவர் பிள்ளையை வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டு இப்போ என்னைய வந்து திருத்த சொல்கிறாரோ? இவர் பையனை திருத்துறதுக்கு தான் என் வீட்டில் என்னை பெற்று போட்டிருக்காங்களா என உள்ளுக்குள் கருவி கொண்டு நின்றிருந்தாள் யுவனிகா. உனக்கு ஒன்று தெரியுமாம்மா, என்னோட 5 வயசில் இருந்து இந்த 45 வருஷத்தில் இன்றைக்கி தான் முதல் முறையாக என்னோட குடும்பத்தில் இருக்க ஒரு மகாலட்சுமி கையால் நான் சாப்பாடு பரிமாற சாப்பிட்றது என்று தழுதழுத்த குரலில் கூறினார் ராமன். ஆச்சரியத்துடன் அவள் அவரை நிமிர்ந்து நோக்க, ஆமாம்மா, எனக்கும் என் அம்மா 5 வயசுலேயே இறந்து போயிட்டாங்க. நான் ஒரே பையன். என்ன மாதிரியே என் பிள்ளைக்கும் நடக்கும்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை. எல்லாம் வீதி. வீட்டில் ஒரு
பெண் இல்லாமையே எங்கள் வாழ்க்கை ஓடுனதால அன்பு பாசம்னா என்னன்னு தெரியாமையே சித்து வளர்ந்துட்டான். அப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ நம்ம ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ண என்று அவர் இடைநிறுத்த யுவனிகா அவரை குழப்பத்துடன் பார்த்தாள். நான் என் பையனுக்கு பொண்ணு கிடைக்காம உன்னை ஏமாற்றி அவனுக்கு கட்டி வைக்கலம்மா. நீ தான் என்னோட மருமகன்னு நான் உன்னை ஆஃபீஸில் பார்த்தனாலே முடிவு பண்ணிட்டேன் என்று அவர் புதிர் போட ஒன்றும் புரியாமல் அவரையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் யுவனிகா. அத்தியாயம் 8. ராமன் கூறியதை கேட்டு கண்ணிமைக்காமல் அவரையே பார்த்து கொண்டு நின்றிருந்த யுவனிகாவிடம், கொஞ்சம் இருமா, இதோ வரேன் என்று கூறிய அவர் நேராக அவரது அறைக்கு சென்று கையில் ஒரு சின்ன ஃபோட்டோ ஆல்பத்துடன் வெளியே வந்தார். அங்கிருந்த சோஃபாவில் யுவனிகாவை அமர சொன்னவர், இந்தம்மா, இது என்னோட கல்யாண ஆல்பம், இதை பார்த்தாலே உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும் என்று கூறி அவளை மேலும் குழப்பினார் ராமன். இவர் என்னதான் சொல்ல வராரு? ஒன்றும் புரியல. எதுக்கு இந்த ஆல்பத்தை இப்போ பார்க்க சொல்கிறாரு? எதுவும் விளங்காமல் அதனை திறந்தாள். முதல் பக்கத்தில் இளம் வயது ராமனும் அவரது மனைவி சித்ராவும் மணக்கோலத்தில் நின்றிருக்க ராமனை எளிதில் அடையாளம் கண்டு கொண்டாள் யுவனிகா. அவர் அருகில் இருக்கும் அந்த பெண்மணியை கண்டதும் அவள் மனதில் ஏதேதோ எண்ண ஓட்டங்கள். மலர்ந்த தாமரையைப் போல அழகான முகம், ஆனால் இந்த கண்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறதே. அவள் புருவத்தை சுருக்கி கொண்டு யோசித்தவாறே அடுத்த பக்கத்தை திருப்பினாள். சுருங்கிய அவளது விழிகள் அகன்று ஆச்சரியத்தில் நிலைத்தது. காரணம், ராமன் சித்ரா தம்பதியருக்கு பக்கத்தில் மெல்லிய புன்னகையுடன் நின்று கொண்டு இருந்தது அவளுடைய அப்பா மோகன். அப்பா அப்பா எப்படி இவங்க கூட என்று அவள் யோசித்து கொண்டு இருக்கும்போதே, கண்கள், அது அப்பாவோட கண்கள்தான் அப்படின்னா என்று அவள் ராமனை பார்க்க, ஆமா யுவனிகா, நீ நினைக்கிறது சரிதான். உன் அப்பா மோகனின் தங்கைதான் என் மனைவி சித்ரா, அதாவது சித்ரா உன்னுடைய சொந்த அத்தை. ஆச்சரியத்துடன் விழிகள் அகல அவளை பார்த்தாள் யுவனிகா. அவளால் நம்ப முடியவில்லை. ஆனால் நான் இவங்களை பார்த்ததில்லையே. அப்பா அம்மா யாருமே எனக்கு ஒரு அத்தை இருக்கிறதா இதுவரைக்கும் சொன்னதில்லை என்று அவள் குழம்பினாள். ஒரு பெரிய மூச்சை உள்ளிழுத்து வெளியிட்டார் ராமன். என் மேலே இருந்த கோபத்தில் எங்களை பற்றி உன்கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பில்லைம்மா என்று தழுதழுத்தார் அவர். உங்கள் மேலே என்ன கோபம் என்று கேட்ட யுவனிகாவிடம் தொடர்ந்தார் ராமன். நானும் உன் அத்தை சித்ராவும் அந்த காலத்திலேயே காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க. எங்கள் காதலுக்கு 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கலை. அதனால் வீட்டை விட்டு ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணோம். எங்களுக்கு இருந்த ஒரே ஆதரவு சித்ராவோட அண்ணன், அதாவது உங்கள் அப்பா மோகன் தான். அவன்தான் முன்ன இருந்து எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சான் என்று அவர் கூறிக்கொண்டு இருக்கும்போதே மரியாதை இல்லாமல் தன் அப்பாவை பேசுவது அவளை ஆத்திரப்படுத்த அவரை முறைப்பது போல் பார்த்தாள் யுவனிகா. மோகன் யார் தெரியுமா? என்னோட உயிர் நண்பன் என்று அவர் கூறியதும் அமைதியுற்றாள். நானும் அவனும் ஒன்றா தான் படித்தோம், ஒன்றா சுற்றுவோம். நான் அடிக்கடி அவனோட வீட்டுக்கு போவேன். அப்போ தான் சித்ரா எனக்கு பழக்கமானா. நாங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிச்சோம், கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். எல்லாரோட எதிர்ப்பையும் மீறி எங்களை சேர்த்து வச்சது உன் அப்பா தான். ஏன்னா என் மேலே அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் அவனோட தங்கச்சின்னா அவனுக்கு உயிர். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான், என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோ, சரியா? நீ நல்லா பார்த்துக்குவேன்னு நம்பி தான் நான் உங்கள் காதலுக்கு சம்மதித்தேன். ஞாபகம் வச்சுக்கோடா. அவள் ஏதாவது கண்ணை கலங்கிக்கிட்டு வந்து என்கிட்ட நின்னா உன் தோலை உரித்து தொங்க விட்டுருவேன் படவா என்று சொல்லுவான். எங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக தாம்மா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியலை. 10 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் அந்த கடவுள் அருளால் குழந்தை உண்டாச்சு. நான் அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டேன். சித்ரா நிறமாசமாக இருக்கும்போது அவசர வேலையாக நான் வெளியூர் போக வேண்டி இருந்ததால்
இன்னும் டெலிவரிக்கு 10 நாள் டைம் இருக்கிற தைரியத்தில் நான் 2 நாளில் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் கிளம்பி அங்கே போய் சேர்ந்த அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ட்ரங்க் கால் வந்துச்சு. சித்ராவுக்கு வலி வந்துடுச்சுன்னு அவசரமாக திரும்பி வந்தேன். நான் வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அவள் வீட்டுக்குள்ளே அரை மயக்கத்தில் இருந்தா என்று அவர் கூறும்போதே அவரது குரல் உடைந்து வார்த்தைகள் தழுதழுத்தன. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். சித்ரா மயக்கத்தில் இருந்ததால் ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைய எடுத்தாங்க. ஆனால் சித்ரா அதற்கு மேல் அவரால் பேச முடியாமல் தொண்டை அடைத்தது. தன்னை சமாளித்து கொண்டு கூறினார். ஏற்கனவே வலி தாங்காமல் மயங்கியதால் ஆப்ரேஷனுக்காக போட்ட மயக்க மருந்தும் சேர்ந்து அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. என் கண்ணு முன்னாலேயே அவளை நான் இழந்துட்டேம்மா என்று கண்ணீர் விட்டார் ராமன். அனைத்தையும் இமை கொட்டாமல் கேட்டுக்கொண்டிருந்தவள் கண்களும் கலங்கிதான் போனது. சரியான நேரத்தில் நான் சித்ராவை பார்த்துக்காம விட்டுட்டேன். அவளை தனியாக விட்டுட்டு போயிட்டேன்னு என் மேலே கோவமாக இருந்தான் உன் அப்பா. சித்ரா இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி என் மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவனை என்னால் சமாதானப்படுத்த முடியலை. எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி, என்னால் தான் என் மனைவி இறந்துட்டான்னு. அதுக்கப்புறம் நான் சித்துவை தூக்கிக்கிட்டு வெளியூர் போயிட்டேன். அதோட எனக்கும் மோகனுக்கும் உறவு நீடிக்கலை. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் மோகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் பாரு, நம்ம கம்பெனியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீயே வந்து ஜாயின் பண்ணியிருக்க. உன்னை இன்டர்வியூ பண்ணும்போது நான் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன். உன் அப்பாவோட சாயல் உன்கிட்ட அப்படியே இருக்குமா யுவனிகா? அதோடு இல்லாமல் ரெஸ்யூமில் உன் அப்பா பேர் மோகன்னு பார்த்த உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? என்னோட மோகனும் சித்ராவும் எனக்கு திரும்பி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என்னோட மருமகன்னு என்று கூறி புன்னகைத்தார் ராமன். யுவனிகாவின் முகத்திலும் லேசாக புன்னகை படர ஆச்சரியத்துடன் அவர் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள். மோகன் இறந்துட்டான்னு எனக்கு அப்புறம்தான் தெரிய வந்துச்சு. உன்னோட அம்மாவுக்கும் நான் யாருன்னு தெரியாது. சரி, நீ யார்கிட்ட என்னென்னு சொல்ல முடியும்னு நானும் யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் விட்டுட்டேன். ஆனால் நீ எனக்கு மருமகளாக கிடைப்பன்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. விதி எப்படியெல்லாம் நம்மளை ஒன்றா சேர்த்துருக்கு பாத்தியா? என்னோட நண்பனோட மகளே இப்போ என் பையனோட மனைவியாக இருக்கா. நான் இப்போ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா என்று ஆனந்தத்துடன் கூறிய ராமனை பார்க்க அவளுக்கும் மகிழ்ச்சியாய்தான் இருந்தது. ஆனால் இந்த சித்தார்த், ஏதோ நினைத்தவள் சட்டென முகம் மாற, என்னாச்சுமா, சித்தார்த்தை நினச்சி கவலைப்படுறியா என்று அவளுடைய எண்ண ஓட்டத்தை கணித்தவரை அதிர்ந்து நிமிர்ந்து நோக்கினாள் யுவனிகா. சித்தார்த் கெட்டவன் இல்லைம்மா. அவனை கண்டிக்க ஆள் இல்லாமல் கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்துட்டான், அவ்வளவுதான். மற்றபடி அவனுக்கு அன்பு பாசம்னா என்னன்னு தெரியும். நான்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எது சொன்னாலும் மறுக்க மாட்டான். ஆனால் அவனோட எல்லா விஷயத்துலையும் என்னால் எப்படிம்மா தலையிட முடியும்? ஒரு அப்பாவாக என்னால் எல்லாத்தையும் கேட்க முடியலை. ஏன்னா அவனுக்குன்னு இருக்கிறதோ நான் ஒருத்தந்தான். அப்புறம் என்னோட அன்பும் இல்லாமல் ஏங்கி போயிடுவானோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால் நான் அவன் எது பண்ணாலும் கேட்காம விட்டுட்டேன். ஆனால் எனக்கு இப்போ அந்த பயம் இல்லை. ஏன் தெரியுமா என்று யுவனிகாவை கேட்க, அவள் என்னவாக இருக்கும் என்று யோசித்து கொண்டே அவரை கேள்வியாக பார்க்க, ஏன்னா இப்போதான் அவனை அடக்க நீ வந்துட்டியே. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ அவனை உன் வழிக்கு கொண்டு வந்துடுவன்னு. அவன் ஏதாவது தப்பு பண்ணா நீ அவன் மண்டையிலேயே கொட்டி கேட்க முடியும் பாரு என்று கூறி பலமாக அவர் சிரிக்க, அவருடன் சேர்ந்து கொண்டு சிரித்தாள் யுவனிகா. அப்புறம் இன்னொன்னுமா என்று அவர் ஆரம்பிக்க, சொல்லுங்க மாமா என்று முதல் முறையாக அவரை மாமா என்று அழைத்தாள் யுவனிகா. இதை தாம்மா நான் எதிர்பார்த்தேன். நீ என்னை மாமான்னு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னம்மா, சித்துவை உன் வழிக்கு கொண்டு வந்துடுவதானே என்று அவர் குறும்பாக கேட்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் மாமா என்று அவள் கூற அங்கே சிரிப்பலை பரவியது. அவர்கள் சிரிப்பினோடே வெளியே கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. சித்தார்தான் வந்தான்.
சித்தார்த் தன்னுடைய அத்தை மகன் என்று நினைக்கையிலேயே அவளுக்கு உள்ளுக்குள் சில்லென்றது. நேராக வந்து தன் அப்பாவிடம் ஏதோ பேசினான். பேசிவிட்டு அவளை திரும்பி கூட பார்க்காமல் இறுகிய முகத்துடன் மாடிக்கு சென்று விட்டான். என்னாச்சு இவனுக்கு என்று யோசித்து கொண்டே ராமனிடம் இருந்து விடை பெற்று கொண்டு அவளுடைய அறைக்கு சென்றாள் யுவனிகா. அவள் அறைக்குள் நுழைவதை கூட கவனிக்காமல் அவன் அங்கே ஆஃபீஸ் ஃபைல்களுக்கு சைன் போட்டுக்கொண்டு இருந்தான். இயல்பாக இருந்திருந்தால் இந்நேரம் அவள் உள்ளே வந்தவுடனேயே அவளை சீண்டி வம்புக்கு இழுப்பவன். இப்படி அவளை கண்டு கொள்ளாமல் இருந்தது அவளுக்கே ஏதோ போல இருந்தது. ஒருவேளை நான் உள்ளே வரத அவன் பார்க்கலையோ? வேண்டுமென்றே அவன் பார்ப்பதற்காக குறுக்கும் நெடுக்கும் நடந்தாள் யுவனிகா. அவன் சற்றும் சலனமின்றி இறுகிய முகத்துடன் அவன் வேலையை பார்த்து கொண்டு இருந்தான். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப அமைதியா இருக்கான் என்று யோசித்து கொண்டே அவன் அருகில் சென்று சாப்பிடலாம் வாங்க என்று எப்போதும் இல்லாமல் புதிதாக அவனை சாப்பிட அழைத்தாள். ஒரு நொடி ஏதோ நினைத்தவன் அடுத்த நொடியே அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல், எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு என்று கூற யுவனிகாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. நானா போய் பேசியும் என்னை பார்க்க மாட்டேங்கிறான். ஒருவேளை காலையில் நடந்ததுக்கு இப்போ கோச்சிட்டு இருக்கானோ? இருக்கட்டும் இருக்கட்டும் என்று உள்ளுக்குள் சிரித்தபடியே அவள் சென்று விட்டாள். மூணார் செல்வதற்காக அவள் தன்னுடைய திங்ஸை பேக் செய்வதை கவனித்தவன், யுவனிகா, உனக்கு பிடிக்கலைன்னு சொன்னல, நாம் இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம். நான் இப்போ லேப்டாப்பில் அதை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கேன் என்று இறுகிய முகத்துடன் கூறியவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் யுவனிகா. காலையில் என்னை சீண்டி வம்புக்கு இழுத்து வரவழைக்க முயன்றவன் இப்போ இப்படி பேசுகிறானே. அதெல்லாம் ஒன்றும் கேன்சல் பண்ண வேண்டாம், நாம் போகலாம் என்று கூறியவளை புரியாமல் பார்த்தான் சித்தார்த். இரவு மணி 7. ராமன் வழி அனுப்ப கார் கிளம்பியது. முன்பக்க சீட்டில் அமர்ந்து கொண்டாள் யுவனிகா. சித்தார்த்துக்கும் ஆச்சரியம்தான். என்றைக்கும் இல்லாமல் இன்று முன்பக்க சீட்டில் அவள் உட்கார்ந்தது. இருவரும் பேசாமல் இருந்தனர். கார் நேராக யுவனிகாவின் வீட்டின் முன் சென்று நிற்க அவனை புரியாமல் பார்த்தாள் யுவனிகா. நீ இரு, நான் வரேன் என்று கூறி வீட்டின் உள்ளே நுழைந்தவன் சந்தியாவுடன் வெளிவந்தான். அவன் கைகளில் யுவனிகாவின் ஸ்வெட்டர் இருந்தது. அதை காரின் பின் சீட்டில் போட்டுவிட்டு சந்தியாவிடம் விடை பெற்று கொண்டு மீண்டும் கார் கிளம்பியது. ஓஹோ, இவர் என்கிட்ட கோவமாக இருக்காராமா. காலையில் நான் இருக்கலன்னு சொல்லிட்டு இப்போ போய் ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வரானா? பார்ப்போம் எவ்வளவு நேரத்துக்கு இந்த வீராப்புன்னு என்று உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள் யுவனிகா. சிறிது நேரம் இருவரும் எதுவும் பேசாமல் கார் ஓடிக்கொண்டு இருந்தது. மதியம் அவன் சாப்பிட வரவில்லை என கூறியதால் இவளும் எதுவும் சாப்பிடாமலேயே இருந்துவிட்டாள். பசி வயிற்றை கிள்ளியது. ஹலோ, எனக்கு பசிக்குது என்று கூறினாள் யுவனிகா. தன்னுடைய வாட்சை பார்த்தான் சித்தார்த். மணி 7:45 என்று காட்டியது. இன்னும் 10 கிலோமீட்டர் போனால் ஒரு ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிடலாம் என்று கூற, இல்லை எனக்கு இப்போவே வேணும், ரொம்ப பசிக்குது என்று குழந்தை போல அடம் பிடித்தவளை வித்தியாசமாக பார்த்தான் சித்தார்த். அருகில் இருந்த ஒரு சிறிய ஹோட்டலில் காரை நிறுத்தினான். நீ கார்லேயே இரு, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் என்று கூறியவனை இடைமறித்து, இல்லை நானும் வரேன் என்று கூறிக்கொண்டே அவனுடன் இணைந்து நடந்தாள் யுவனிகா. உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நடப்பதெல்லாம் கனவா என்பது போல இருந்தது அவனுக்கு. என்னை கண்டாலே அந்த இடத்தை விட்டு போயிடுவா, இப்போ என்னடானா என் கூடவே நடந்து வரா, இன்னைக்கு என்னாச்சு இவளுக்கு என்ற யோசனையுடன் ஹோட்டலுக்குள் நுழைந்தான் சித்தார்த். அத்தியாயம் 9. ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் செய்து சிறிய மேஜையில் இருவரும் உட்கார்ந்தனர். யுவனிகா உற்சாகமாக இருந்தாலும் உள்ளுக்குள் கலக்கத்துடன் இருந்தாள். அவளுடைய மாமனார் ராமன் சொன்ன உண்மையை இவனிடம் சொல்வதா வேண்டாமா என்று குழம்பினாள். சித்தார்த் அவள் அறியாமல் ஒவ்வொரு நொடியும் அவளை ரகசியமாக பார்த்து கொண்டிருந்தான். இவளுக்கு என்னாச்சு? நேத்தி வரைக்கும் ரொம்பவே தூரமாக இருந்தவ இப்போ என் பக்கமாக வந்தே உட்கார்றாளே. அவன் எதுவும் பேசாமல் அமர்ந்திருக்க அவள்தான் மெதுவாக ஆரம்பித்தாள். சித்தார்த், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று தொடங்கினாள். அவளுடைய கண்கள்
உயர்ந்தன. என்ன? அவள் மூச்சை உள்ளிழுத்தாள். அதாவது நீங்கள் என்னோட அத்தை மகன். சித்தார்த் அந்த நொடியில் கண்ணை பெரிதாக்கி பக்கத்தில் இருந்த தண்ணீர் குடிக்கும் கிளாஸை கீழே வைத்து, என்ன என்றான். ஆமாம், மாமா தான் சொன்னார். என் அப்பாவோட தங்கை தான் அவருடைய மனைவி. அதாவது சித்ரா அத்தைக்கு நீங்கள் பிள்ளை. அதாவது எனக்கு அத்தை மகன். சித்தார்த் கண்ணி வைக்காமல் அவளை பார்த்தான். சற்றே நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தவன், எனக்கு இதெல்லாம் தெரியாதே, அப்பா என்கிட்ட எதுவும் இது வரைக்கும் சொல்லலையே. அவள் மெதுவாக புன்னகைத்தாள். எனக்கு தெரியும், மாமா சொன்னார், அதான் இப்போவே உங்ககிட்ட சொன்னேன். நானும் நீங்களும் என்று தொடராமல் நிறுத்தினாள். ஓ, இவளோட இந்த மாற்றத்திற்கு இதுதான் காரணமா? சித்தார்த் அவளின் கண்களை நேராக பார்த்தான். அதுவரை இருந்த அவனுடைய இறுகிய முகம் கொஞ்சம் மாறியது. ஆனால் அவள் தன் காதலை புரிந்து கொண்டு ஏற்கவில்லை. மாறாக அத்தை மகன் என்பதால் வேறு வழியின்றி இயல்பாக பேசுகிறாளோ என்று நினைக்கையில் அவன் மனம் அமைதியுற மறுத்தது. ஆனால் யுவனிகா மனதில் அதற்கு முன்பாகவே சித்தார்த் நிறைந்து விட்டான் என்பது பாவம் அவனுக்கு உணரவில்லை. அவள் கூறியதற்கு மெலிதாக புன்னகை மட்டுமே பதிலாக தந்துவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். அதை கண்ட யுவனிகாவின் இதயம் அவன் காதலுக்காக ஏங்கி தவித்தது. ஏன் எப்பொழுதும் போல அவன் இல்லை என்ற எண்ண ஓட்டத்தில் அவள் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். சாப்பிட்டுவிட்டு 2 பேரும் மீண்டும் காரில் ஏறினர். இரவில் மலைக்கு செல்கையில் குளிர் அதிகரித்தது. யுவனிகா ஜன்னலின் பக்கம் சாய்ந்து கைகளை தடவிக்கொண்டிருந்தாள். சித்தார்த் அவளை பார்த்தான். என்ன, குளிரா என்றான் மெதுவாக. அவள் மனதால் சிரித்து கொஞ்சம் என்றாள். அவன் பின் சீட்டில் இருந்த அவளது ஸ்வெட்டரை எடுத்து அவளிடம் கொடுத்தான். இதை போட்டுக்கோ, குளிராது என்று கூற அவள் அதை வாங்காமல் கைகளை கட்டி கொண்டு நடுங்க அவனே அதை மென்மையாக அவள் மீது போர்த்திவிட்டான். இருவரின் விழிகளும் ஒன்றையொன்று சந்திக்க அவன் கண்கள் ஒரு நொடி கூட அவளை விட்டு விலகவில்லை. அந்த பார்வையில் 1000 ஏக்கங்கள் காதலுடன் கலந்திருந்தது. மூணார் பாதை, பனித்துளிகள், குளிர்காற்று, மேலே மங்கிய நிலவு. இருவருக்கும் இடையில் இருந்த பனியும் மெதுவாக உருகத் தொடங்கியது. ரெசார்ட்டில் செக்இன் செய்ததும் இருவரும் அறைக்குள் நுழைந்தார்கள். சித்தார்த் சற்றே தூரமாக நின்றான். யுவனிகா ஜன்னலின் திரையை திறந்தபோது மலையின் மேல் பனித்துளிகள் மிதந்து காட்டு வாசம் அறைக்குள் நுழைந்தது. அவள் வெளியில் பார்த்தபடி மெதுவாக சொன்னாள், சித்தார்த், இந்த ட்ரிப் நம்ம கிட்ட இருந்த பிரிவுக்கு ஒரு முடிவு போல இருக்குன்னு நினைக்கிறேன். சித்தார்த் அவளை ஆழமாக பார்த்தான். யுவனிகா, நீ இப்படி பேசுவன்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க சித்தார்த், மாறுவாங்க. அப்புறம் நீயும் மாறிட்டன்னு எனக்கு தெரியும். அவளின் குரல் மென்மையாக இருந்தது. குளிர், அமைதி, மின்னும் இரவு. அவன் அவளுக்கு நேர் எதிராக வந்து நின்றான். நீ என்ன இவ்வளவு நம்புறியா நான் மாறிட்டேன்னு? அவள் அதற்கு மெதுவாக தலையசைத்தாள். சித்தார்த்தின் கண்ணில் அந்த நொடி தன் மீதான அவளது நம்பிக்கையை நினைத்து தன்னை புதிதாய் அவளுக்காகவே மீண்டும் பிறந்தது போல உணர்ந்தான். குளிர் இருட்டில் இருவரும் வெளியே டீ குடிக்கச் சென்றனர். அங்கு கொஞ்சம் மக்கள், வெந்நீராவி பறந்தது, குளிர்காற்று வீசியது. யுவனிகா காஃபி கப் பிடிக்க கைகள் குளிரில் நடுங்கிய போது சித்தார்த் அவளின் விரல்களை தன் கைகளால் தேய்த்து மெல்ல சூடுபடுத்தி கொடுத்தான். அவள் உணர்வு மிகுதியில் திடுக்கிட்டாள். அவன் மெதுவாக, இப்ப குளிர் இல்லைல்ல என்று கண்களால் சிரிக்க யுவனிகாவின் மனம் ஒரு நொடி தடுமாறி தவித்தது. இருவரின் கண்களும் ஒன்றிலொன்று மூழ்கி போயின. இருவரும் அறைக்கு திரும்பினர், குளிருக்கு இதமாக சூடான கைகளை கோர்த்தபடி. அறைக்குள் வந்தும் கைகளின் நெருக்கம் பிரிய மனமில்லாமல் சேர்ந்தே இருக்க மெல்ல முன்னேறி கண்களில் காதல் பரிமாற்றங்கள் நிகழும் வேளையில் திடீரென சித்தார்த்தின் மொபைல் மேஜையில் அதிர்ந்தது. பூஜா காலிங். யுவனிகாவின் இதயம் திடுக்கிட்டது. சித்தார்த் திரையை ஒரு நொடி பார்த்தான். கால் ரிஜெக்டட். அவன் நேராக யுவனிகாவின் கண்களில் பார்த்தான். இது பாஸ்ட் யுவனிகா,
இப்போ எதுவுமே இல்லை யுவனிகா, புரிஞ்சுக்கோ. யுவனிகா அமைதியாக இருந்தாள், ஆனால் உள்ளுக்குள் ஒரு கனத்த இதயத்தோடு. இருவரின் மௌனத்திலும் ஜன்னல் வழி குளிர்ந்த காற்றிலும் நெஞ்சில் சொல்லப்படாத வார்த்தைகள் சுற்றி கொண்டிருந்தன. அவன் அவளை பார்த்தான். யுவனிகா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன என்பது போல் அவள் அவனை பார்க்க, நீ என்ன நம்புறியா இல்லையா? அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவள் உடனே பார்வையை தாழ்த்த, நீ என் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பு நான் எப்படி இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கே என் மேலே கோபம் வரும். ஆனால் நான் இப்போ அப்படி இல்லை என்று அவன் ஏக்கத்தோடு கூற, தெரியும் என்றாள் அவள். அந்த ஒரு வார்த்தையே போதுமென்று சித்தார்த் உணர்ந்தான். அவன் அவளின் புருவத்தில் விழுந்திருந்த பனித்துளியை மெதுவாக அகற்றினான். யுவனிகா அந்த நொடியில் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். கண்களில் மென்மை, துடிப்பு, சொல்ல முடியாத உணர்ச்சி. யுவனிகா, சித்தார்த், நான் உன்னை தவற புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான்... அவள் வார்த்தையை முடிக்க முடியாமல் திணற அவன் தன் விரலை அவள் உதட்டின் மீது வைத்தான். எனக்கு தெரியும், நான் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் யுவனிகா. நீயும் என்ன என்று அவள் இதயம் சப்தமாக துடித்தது. சித்தார்த் அவளின் கையை பிடித்தான். அவள் அதை விலக்கவில்லை, மாறாக மேலும் நெருக்கமாக வந்தாள். மூணாரின் குளிர் இரவு, காற்றில் பனி, இருவரின் சுவாசத்தில் வெப்பம். அந்த நொடி அவர்கள் கண்களும் கைகளும் மனங்களும் ஒன்றாக பேசின. அவன் மார்பில் தஞ்சமடைந்தவளை தன்னோடு சேர்த்து அணைத்து தழுவிக்கொண்டான். இந்த முறை அவள் விலகவில்லை. கடந்த கால மன காயங்கள் எல்லாம் குளிரில் கரைந்து மறைந்து விட்டது. இருவரும் தங்கள் காதலை முத்த அணைப்புகளுடன் பரிமாறிக்கொண்டனர். அத்தியாயம் 10. அடுத்த நாள் காலை மலைமேல் பனி இன்னும் சாலையை மூடியபடியே இருந்தது. ரெசார்ட்டின் ஜன்னல் வழியே சூரிய ஒளி மெதுவாக படுக்கையில் விழுந்தது. யுவனிகா விழுத்ததும் சித்தார்த்தை தேடினாள். அவன் மூணார் மலையின் காலை காட்சியை ரசிப்பதற்காக ஜன்னல் திரையை விலக்கும் நேரத்தில் அவள் மெதுவாக அழைத்தாள், சித்தார்த். அவன் திரும்பினான். அந்த நொடியில் சூரிய ஒளியில் அவளது சீரிய முகம் வசீகரமாக தெரிய அவனின் இதழில் ஒரு திடீர் புன்னகை. குட் மார்னிங், அவள் மெதுவாக சொன்னாள். குட் மார்னிங். அவனின் குரல் காலை பனியைப் போல மென்மையாக இருந்தது. அவளின் மிக அருகில் வந்தவன் அவள் கைகளை எடுத்து தன் கன்னங்களில் பதித்தவன் அவள் கண்களை ஆழ்ந்து ஊடுருவி பார்த்தான். அந்த கண்களில் காதலை தவிர வேறு எதுவும் இல்லை. அவன் மனம் அமைதியடைய அவளை தன்னோடு சேர்த்து இருக்கினான். யுவனிகாவிற்கு ஏதோ புதிய பரவச உலகத்தில் பயணிப்பது போல தன்னை மறந்து நின்றாள். இதழ்கள் தானாக இணைந்து கொள்ள அதற்கு மேல் எந்த உரையாடலும் தேவைப்படவில்லை. இருவரும் காலை உணவுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றார்கள். அங்கிருந்து பரிமாறுபவர் 2 காஃபிகள், ஒரு எக் ஆம்லெட் கொண்டு வந்தார். காலை சிற்றுண்டியை முடித்துவிட்டு மலையில் இருக்கும் டீ எஸ்டேட்டுக்கு இருவரும் சென்றார்கள். அங்கிருந்த பச்சை இலைகள், பனித்துளிகள், காற்றில் பரவும் தேயிலை வாசம் மனதில் இனிமையை கலந்தது. யுவனிகா பனி போர்த்திய பசுமையை பார்த்து குழந்தை மாதிரி ஓடிச் சென்றாள். சித்தார்த், பாருங்க எவ்வளவு பனி என்று அழைத்தாள். அவன் மெதுவாக அவள் அருகில் வந்தான். அவள் புல்லில் ஒட்டி கிடந்த நீர்த்துளியை விரலால் எடுத்தாள். இது ரொம்ப அழகா இருக்குல்ல என்று சொல்லும்போது அவளின் கால் வழுக்கிவிட்டது. ஆ! சித்தார்த் அவள் விழாதவாறு அவளின் இடுப்பை சுற்றி பிடித்தான். அவள் அப்படியே அவனின் மார்பில் சாய்ந்தாள். அவனின் கை அவளின் இடுப்பை இறுக்கமாக தாங்கி இருக்க அந்த நொடியில் யுவனிகாவின் இதய துடிப்பு காற்றின் ஓசையோடு கலந்து மிதந்தது. இருவருக்கும் வார்த்தை வரவில்லை. அவன் மெதுவாக, பார்த்து கவனமா நில்லு என்று கூறினாலும் அவன் கை மட்டும் அவள் இடுப்பு வளைவிலேயே பிடித்தபடி இருக்க அவள் வெட்கத்தில் முகம் சிவக்க, சரி சரி இப்ப விடுங்க, அவள் மெதுவாக மனமின்றி விலகினாள். அடுத்து இருவரும் எக்கோ பாயிண்ட் சென்றார்கள். யுவனிகா சித்து என்று கத்த, சித்து சித்து என்று எக்கோ மீண்டும் கூற அவள் அவனை முதல் முறை சித்து என்று அழைப்பது அவனுள் ஒரு பரவசத்தை தந்தது. என் மீது எவ்வளவு காதலை வைத்திருக்கிறாள். சித்தார்த் மென்மையாக சிரித்தான். அவளை பார்த்தபடியே, யுவா, நீ என் மேலே இவ்வளவு ஆசையாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன்.
நீ எனக்காக மாறிட்டியா என்று தடுமாற அவள் அவன் கண்களை ஆழ்ந்து பார்த்து, நீங்களும் தான் எனக்காக மாறிட்டீங்க என்று கூறி சிரிக்க அந்த ஒரு வார்த்தை சித்தார்த் மனதை ஆழமாக தொட்டது. மத்தியானம் வரை சுற்றி வந்த இருவரும் ரெசார்ட் காட்டேஜுக்கு திரும்பி சூடான மில்க் டீ குடித்தனர். அவன் அவளை கவனித்து கொண்டே இருந்தான். யுவனிகா, நீ நேற்று சொல்லிய விஷயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு என்று அவன் மெல்ல ஆரம்பிக்க, என்ன விஷயம் என்று அவள் புருவம் சுருக்கினாள். நான் உன் அத்தை மகன்னு, நம்ம 2 பேருக்கும் பிளட் கனெக்ஷன் இருக்குதுன்னு என்று அவன் முடிப்பதற்குள் அவள் மெதுவாக, ஆமாம் அது உண்மைதானே, இதில் என்ன உறுத்தல் என்று அவனை கேட்க, சித்தார்த் அவளை ஒரு நிமிஷம் கேட்கலாமா என யோசித்தவன் கேட்டும் விட்டான். நான் உன்னோட அத்தை மகன்னு தெரிஞ்சதால தான் நீ மாறிட்டியா, இல்லை உண்மையிலேயே என் மனசு புரிஞ்சு என்னை ஏற்றுக்கிட்டியா இல்லையான்னு அவன் வார்த்தையை முடிக்காமல் அவளின் முகத்தை நேராக பார்த்தான். அவன் தன் மனதில் இருந்த சந்தேகத்தை மறைக்காமல் கேட்க அவள் ஒரு நிமிடம் அவன் கண்களை ஆராய்வது போல பார்த்துவிட்டு, அதனால் மட்டும் இல்லை சித்து, நீங்கள் எப்போதும் என் மனசில் நிறைஞ்சிட்டீங்க. நீங்கள் எனக்காக மாறிட்டீங்க, எனக்கு எப்போவோ தெரியும். 1000 ஆசை கனவோட உங்கள் கூட எப்படியெல்லாம் வாழணும்னு 1000 கனவுகள் என் மனசு ஃபுல்லாக இருக்குது. நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேனே உங்களுக்கு தெரியாது. யுவனிகா பேச்சை நிறுத்தி அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனின் மிக அருகில் வந்து அவன் முழங்கையை தன் மார்போடு சேர்த்து அவன் கையை கோர்த்து அழுத்தினாள். நீ என்னுடையவன் என்பது போல். சித்தார்த்தின் உள்ளம் நெகிழ்ந்து போனது. மூனாரின் குளிர்காற்று இருவரின் முகத்தையும் வருடி கொண்டு இருந்தது. சிறு குறுகிய வழிகளில் கார் மெதுவாக சென்று கொண்டிருந்தது. யுவனிகாவின் மனம் மீண்டும் மகிழ்ச்சியில் துள்ளிக்கொண்டே இருந்தது. குளிரை விட அவள் மனக்குளிரே அதிகமாக இருந்தது. அதே நேரம் ட்ரிங் 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 சித்தார்த்தின் மொபைல் ஒலித்தது. யுவனிகா அதிர்ந்து திரும்பி பார்த்தாள். மீண்டும் பூஜா என்ற எழுத்துக்கள் ஸ்கிரீனில் துடித்து கொண்டிருந்தது. சித்தார்த்தின் இதயம் துடிப்பை நிறுத்த யுவனிகாவின் சிரிப்பு உறைந்து போனது. அவன் ஃபோனை எடுக்காமல் ஒரு நொடி குழம்பினான். ஆனால் யுவனிகாவின் உறைந்த முகத்தை பார்த்தவன் இன்றோடு இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஓட இறுதியில் கால் அட்டென்ட் செய்தான். அத்தியாயம் 11. சித்தார்த் பூஜாவின் கால் அட்டென்ட் செய்த உடனேயே அவனது குரல் நடுங்கியது. காரணம், எதிர்முனையில் பேசியது அவளுடைய அம்மா. சித்தார்த் தம்பி, நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்கப்பா. பூஜா தற்கொலை பண்ணிக்க போயிட்டாப்பா. அவளுக்கு என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியலை. என்ன கேட்டாலும் சித்தார்த் சித்தார்த்னு உன் பேரை மட்டும்தான்ப்பா சொல்லிகிட்ருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தயவு செஞ்சு உடனே வாப்பா தம்பி. அவள் குரல் உடைந்து அழுதது. அவன் பீதி அடைந்தான். யுவனிகாவை கண்டு கவலைப்பட்டான். அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க, நான் வரேன் என்று கூறிவிட்டு ஃபோனை அணைத்து அவன் யுவனிகாவிடம் திரும்ப அவள் உணர்ச்சிகள் துடைக்கப்பட்ட கற்சிலை போல நின்றிருந்தாள். அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று சித்தார்த் குழம்பி நின்றான். யுவனிகா, நான் சென்னைக்கு போய் என்று அவன் முடிப்பதற்குள், நாம் 2 பேரும் போகலாம் என்றாள் அவள் அவனை துளைக்கும் பார்வையுடன். அவள் கூறியதை கேட்டு சித்தார்த்தின் முகம் மேலும் இருண்டது. அவன் உள்ளத்தில் பயம் கலந்த பதட்டம். இந்த பூஜா என்னை நிம்மதியாக வாழ விடமாட்டாள் போலிருக்கே. எதற்காக இப்படி புத்தி கெட்டு செய்தாள்? ஆனால் ஒரு சின்ன பெண் தன்னால் தற்கொலை வரை சென்றிருப்பது நினைத்து அவனுக்கே அவன் மேல் வெறுப்பு உண்டானது. யுவனிகா கூறியதற்கு சித்தார்த் எதுவும் பதில் பேசவில்லை. அவன் மௌனம் அவளுக்குள் 1000 காயங்களை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அவளுக்கு அவன் மீது இருக்கும் உணர்ச்சி காதலா, கோபமா, காயமா என்று அவளுக்கே தெரியவில்லை. இருவரும் சென்னையில் பூஜா வீட்டிற்குள் நுழைந்தவுடனே சித்தார்த் என்று பூஜா அழுது கொண்டே ஓடி வந்து அவனை கட்டிப்பிடிக்க முயன்றாள். அதை பார்த்த யுவனிகாவின் முகம் கருத்து போனது. சித்தார்த் உடனே அவளை தடுத்து நிறுத்தி, பூஜா காம் டவுன், என்னாச்சு என்று கேட்டான். ஒரு நொடி மௌனத்திற்கு பின் பூஜா திடீரென்று குலுங்கி குலுங்கி அழுதாள். என்ன மன்னிச்சிடு சித்தார்த். ஏன், என்னாச்சு? அவன் குழப்பத்தோடு அவளை பார்க்க, பூஜாவோ நான் கர்ப்பமாக இருக்கேன் என்று கூற அந்த அறை முழுக்க அமைதி. யுவனிகா அதிர்ந்து சித்தார்த்தை பார்த்தாள், விழிகளில் நீர் திரையிட.
சித்தார்த்தால் ஒரு நிமிடம் சுவாசிக்கவே முடியாமல் திணறி நின்றான். பூஜா, நீ என்ன சொல்ற? நான் உன்கிட்ட அந்த மாதிரி தப்பா எதுவும் நடந்ததில்லையே, அப்புறம் எப்படி? அவன் குரல் அலறியது. சித்தார்த் கூறியதை கேட்டு விழிகள் அகல அவனை பார்த்தாள் யுவனிகா. பூஜா அழுதபடியே, சாரி சித்தார்த், அது அது நீ இல்லை, அது நீங்க இல்லை சித்தார்த் என்று குரல் உடைந்து அழ. அவனுடைய கண்களில் நிம்மதி. அதே கண்களுடன் அவன் யுவனிகாவை ஒருமுறை பார்த்தும் வைத்தான். அவளோ குழப்பத்துடன் புருவம் சுருங்க நின்றிருந்தாள். சித்தார்த் கோபத்துடன், பூஜா, இதுக்கு யார் காரணம் சொல்லு என்று அதட்ட பூஜா தலை குனிந்தாள். அருண், நான் வேலை செய்கிற அந்த ஹோட்டலில் பழைய மேனேஜர். நாங்கள் கொஞ்ச நாள் லவ் பண்ணோம். ஆனால் அவன் என்னை ஏமாற்றிட்டு என்னை விட்டுட்டு ஓடிட்டான். நான் கர்ப்பமாக இருக்கேன்னு எனக்கு 3 மாதம் முன்னாடியே தெரியும் என்றவளை, அடி பாவி, என்ன வேலைடி செஞ்சு வச்சிருக்க? என் தலையில் இவ்வளோ பெரிய இடியை தூக்கி போடுறியே, ஏண்டி இப்படி பண்ண என்று ஆத்திரமுட்டு அவளை அடித்து வெளுத்தாள் அவளது தாய். பூஜாவின் தாயை சமாதானப்படுத்த முயன்றான் சித்தார்த். பூஜா தொடர்ந்தாள். நான் ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் உன்னை எப்படியாச்சும் கவர்ந்து கல்யாணம் பண்ணிடணுன்னு நான் உன்னை நெருங்கி நெருங்கி வந்தேன். நீங்கள் தான் என் வாழ்க்கையை காப்பாற்றுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் உன் வாழ்க்கையை நான் கெடுக்க நினச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடு சித்தார்த். அவள் குமுறி அழுதாள். சித்தார்த்தின் முகம் கல்லாய் இறுகி இருந்தது. சரி விடு, இப்போ அருண் எங்க என்று கேட்டான். அவன் என்னை மறந்துட்டான். இப்போ அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அவள் அப்பாவியாக கூறுவதை கேட்க அவனுக்கும் மனம் இலகத்தான் செய்தது. நீ ஒன்றும் முட்டாள் இல்லை பூஜா, சின்ன பெண், ஏதாவது தவறாக பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் உன்னை தண்டிக்க மாட்டேன். உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும், நீ பயப்படாத. சித்தார்த்தின் குரலில் தெளிவும் துணிவும் இருந்தது. யுவனிகாவின் முகத்திலும் அது பிரதிபலித்திருந்தது. உள்ளுக்குள் நிம்மதி அடைந்தவளாக பெருமூச்சு விட்டாள் யுவனிகா. சித்தார்த் ஃபோன் எடுத்தான். ஒரு நாள் முழுக்க விசாரித்து அருணை கண்டுபிடித்தும் விட்டான். அருண் தற்போது வேலை செய்யும் ஆஃபீஸிற்கு நேராக சென்று அவன் காலரை பிடித்து அவனை அங்கிருந்த சுவர் மீது ஓங்கி அடித்தான். சீ, உனக்கு வெக்கமா இல்லை? ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஏமாத்திட்டு ஓட? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. அருண் உடைந்து அழுதான். என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் கொஞ்சம் பயந்துட்டேன். என் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு வேற வழி தெரியலை என்று சொன்னவனை முறைத்து, இப்போ அவங்க ஒத்துக்குவாங்க பார், நான் ஒத்துக்க வைக்கிறேன். சித்தார்த்தின் குரல் இரும்பு போல இருந்தது. சித்தார்த்தின் முயற்சியில் அருணின் குடும்பத்தார் உண்மையை புரிந்து கொண்டார்கள். 2 குடும்பங்களும் சந்தித்து பேசினார்கள். 1 வாரம் கழித்து அருண் பூஜா திருமணம் நடைபெற்றது. யுவனிகா தான் மணப்பெண் தோழியாக நின்று பூஜாவை பார்த்து கொண்டாள். திருமண மேடையில் பூஜா கலங்கி கொண்டே சித்தார்த்திடம் மெதுவாக சொன்னாள். ரொம்ப தேங்க்ஸ் சித்தார்த், நீ இல்லைனா இப்படி ஒரு வாழ்க்கையை நான் அடைஞ்சிருக்க முடியாது. யுவனிகாவை மாதிரி ஒரு நல்ல பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். உன்னோட நல்ல மனசுக்கும் அவங்க தான் கரெக்டான மேட்ச். யுவனிகா புன்னகையுடன் அவளை அணைத்து கொண்டாள். திருமணத்திலிருந்து வெளியே வந்தபோது சித்தார்த் யுவனிகாவின் கையை பிடித்தான். திரும்பவும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையோ நம்ம வாழ்க்கையில் நுழைய நான் அனுமதிக்க மாட்டேன் யுவா. நீ என்னை முழுசாக நம்பலாம். இந்த நொடியிலிருந்து நான் உன் சித்தார்த், சரியா என்று கேட்டு அவள் கண்களை ஆழ்ந்து பார்க்க, இல்லை என்றாள் அவள். சித்தார்த் அதிர்ந்து நின்றான். இவள் இன்னும் என்னை மன்னிக்கவில்லையா என்ற ஏக்கத்தோடு அவன் பார்க்க, அவளோ என்னோட சித்து செல்லும் என்று கூறி கண்ணம் சிவக்க அவன் அவளது கையை தன் உதடுகளுக்கு கொண்டு போய் முத்தமிட்டான். யுவனிகா வெட்கத்துடன் அவன் தோளில் சாய்ந்தாள். அவன் அவளை காரில் உட்கார வைத்து மெதுவாக அவள் அருகே சாய்ந்தான். யுவனிகா, ஐ லவ் யூ. இனி என் வாழ்க்கையில் உன்னை தவிர வேறு எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை என்று கூற, யுவனிகா அவன் எதிர்பாராத நேரம் அவன் கன்னத்தில் மென்மையாக தன் இதழ்களை பதித்து வெட்கி சிவந்தாள். சித்தார்த்தின் முகம் பரவசத்தில் திளைத்திருந்தது. ஆனால் நானும் உங்களை லவ் பண்ணுறேன்னு என்னால் சொல்லாமல் இருக்க முடியலை என்று அவள் கூற சித்தார்த் சிரித்தான். அது எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும், நீயே சொல்லணும்னு நான் காத்துட்டு இருந்தேன் யுவா. கார் மெதுவாக ஸ்டார்ட் ஆனது. இதயங்கள் மெதுவாக ஒன்றானது. சித்தார்த் யுவனிகாவை வீட்டிற்கு அழைத்து சென்றான்.
மாலை மழை பெய்ததால் காற்று குளிர்ச்சியாயிருந்தது. வீட்டில் நுழைந்தவுடன் சித்தார்த் கதவை மூடினான். யுவனிகா குளித்துவிட்டு ஈரக்குந்தலை உலர்த்தியபடி வந்தாள். அவன் அவளது பக்கத்தில் வந்து நின்றான். அவள் கண்களை தாழ்த்தி கொண்டு, இன்னைக்கு நடந்ததெல்லாம் கனவா நிஜமா தெரியல. நீங்கள் இவ்வளவு மாறிட்டீங்கன்னு என்னால் இன்னும் நம்ப முடியல. சித்தார்த் அவளது முகத்தை பார்த்தான். அந்த நேரம் அவனுக்கு உலகமே மறந்துவிட்டது போல. நான் மாறினதுக்கு காரணம் நீதான் யுவா. அவளது பெயரை சொல்லும்போது அவன் குரலில் திகட்டாத இனிமையை தந்தது. அவள் வெட்கத்துடன் சிரிக்க அதை ரசித்தவன் அவளது நெற்றி முடியை காதோறும் ஒதுக்கி, இனி நான் பிரிய மாட்டேன், உன்னை அழவிடவும் மாட்டேன் என்றான். மழை வெளியே இன்னும் கொட்டிக்கொண்டே இருந்தது. வீட்டில் வெளிச்சம் குறைவான விளக்குகள் மட்டும் எரிந்து பாதி இருளில் இருவரும். அவன் மெதுவாக அவளது கையை பிடித்தான். அவள் பின்வாங்கவில்லை. மாறாக அவன் தோளில் மெல்ல சாய்ந்தாள். அந்த ஒரு சிறிய சாய்வில் அவள் காதல் முழுவதும் ஒளிந்திருந்தது. யுவா என்று அவன் காதலுடன் அழைத்தான். அவள் அவனது கண்களை நேராக பார்த்தாள், மெல்லிய புன்னகையுடன். அவன் தன் ஷர்ட் பாக்கெட்டிலிருந்து ஒரு செயின் எடுத்தான். அது அன்று அவன் மீது இருந்த கோபத்தில் அவள் வீசி எறிந்த அந்த செயின் என்று யுவனிகா பார்த்தவுடன் தெரிந்து கொண்டு அவன் முகத்தை உற்று பார்த்தாள். அவன் கண்களில் ஏக்கம். இது நான் உனக்காக ஆசையாக வாங்கினது, இதை போட்டுக்கிறியா என்பது போல. நீயே எனக்கு போட்டு விடுடா என் சித்து செல்லம் என்று அவள் குறும்பாக கூறி சிரிக்க, சந்தோஷ மிகுதியில் அவளை தன் வசம் இழுத்து அணைத்தான். அவள் தன் கைகளை மாலையாக அவன் கழுத்து வளைவில் கோர்த்து நிற்க, அவர்களின் புதிய வாழ்விற்கு அடையாளமாக அந்த செயினை அவளுக்கு போட்டுவிட்டான். இருவரும் என்றுதான் புதிதாக திருமணம் செய்து கொண்டது போல உணர்ந்தார்கள். அந்த நேரம் 2 இதயங்களும் ஒன்றாக துடித்தன. அவன் தன் 2 கைகளையும் மென்மையாக அவள் கன்னத்தில் வைத்து நிமிர்த்தி, நீ எனக்கு தேடாமலே கிடைத்த வரம் யுவா. என் வாழ்க்கை இப்போதான் ஒரு அர்த்தமே பெற்றிருக்கு. நீ என் யுவா என்று கூற, அவளும் அதே உணர்ச்சி பெருக்குடன், நீங்க என்னோட சித்துச்செல் என்று முடிப்பதற்குள் அவள் இதழ்களை தன் இதழ் கொண்டு சிறைப்பிடித்தான். அந்த இரவு யுவனிகாவுக்கும் சித்தார்த்திற்கும் ஒரு புதிய தொடக்கம். ஒன்றிணைந்த 2 மனங்களின் முதல் இரவு. வெளியில் மழை அமைதியாக நின்றது. அவர்களின் இதயங்கள் மட்டும் தொடர்ந்து துடித்து கொண்டே இருந்தன. அந்த துடிப்பு அவர்கள் இனி இருவரல்ல ஒருவர் என்பதை உறுதிப்படுத்தியது. கதை இனிதே நிறைவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.